வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். நிஅமத் என்று என்னவெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ அது எல்லாமே நான் கொடுத்தது தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்ப எல்லாமே மிகப்பெரியதுதான் சொன்னாங்க. எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு சின்னதா தெரியுது. நாம் அதனுடைய மதிப்பை அறியாததன் காரணமாக அதை நம்ம ரொம்ப சின்னதா வழங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. காலையில சாயா பிஸ்கட்டு, டீ குடிக்கிற பிஸ்கட்டு மாட்டேன். டீ குடிக்கிற பிஸ்கட் இல்லை, அதை சாப்பிட்டு அங்கே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா எறும்பு வந்துருச்சு. எறும்பு தூக்கணும், அதுக்குள்ளே எவ்வளோ எறும்பு எங்கேருந்தா வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ எறும்பு சங்கர். இந்த கவரை தூக்குனா 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான எறும்பு, சின்ன சின்ன எறும்பு, சிவப்பு எறும்பு. இங்கே கவர் இப்போ தான் வைக்கும்போது சுத்தமாக இருந்துச்சு இடம். வச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளார அந்த எறும்புகளுக்கு எப்படி யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரில. அதுக்குள்ளார எல்லா ஊருக்கும் செய்தி பரவி 1-2 டேங்க அப்பா. அந்த கவரை தூக்குனா கீழே பூரா சிவப்பாக இருக்குது. அவ்வளோ எறும்புகள் எக்கச்சக்கமாக. எங்கே தான் பொத்து இருக்குது, எங்கே வீடு, எங்கே அதுக்கு வாசை, எதுவுமே தெரியல. அப்போ நான் வீட்டில் கேட்டேன், தெரியாமல் கை வச்சா பிச்சு எடுத்துருது, கடிச்சு எடுத்துருது. எறும்பு பார்த்தா இத்தினோன்னு இருக்குது, அந்த கருப்பு எறும்பு, இந்த சிவப்பாக இருக்கும் இத்தினோன்னு எறும்பு. அது கடிச்சா என்ன வலி வலிக்குது. அது இவ்வளோ பெருசுக்கு அந்த இடத்துல படிச்சுக்கு ஒரு கடுகு அளவுக்கு இருக்கும். அது சின்னதாக எல்லு அளவுக்கு தான் இருக்கும். அது கடிச்சா அதில் மிளகு பெருசுக்கு படிச்சுக்கு. எப்படி கடிக்குதுன்னு தெரியல. அந்த எறும்பே எவ்வளோ பெருசு, அப்புறம் அந்த தலை எவ்வளோ பெருசு இருக்கும், பைனோக்குலர் வச்சு தான் பார்க்கணும். அந்த தலையில் வாய் எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த வாயில் பல்லு எவ்வளோ பெருசு இருக்கும், எப்படி கடிக்குதுன்னு தெரியல. இல்லை கொட்டு மாதிரி வச்சு கொட்டுதா, அந்த கொடுக்குன்னு சொல்லுவாங்களே அதில் கடிக்குதா, அதில் 2 கொடுக்கு பிடிச்சிருக்குதா. தேலுக்காக இதில் பெருசு கொடுக்கு இருக்கும், தேலுடைய கொடுக்க விட சின்னதாக இருக்குது இத்தினூன்னு எறும்பு. அதுக்கு எவ்வளோ பேர் கொடுக்கு இருக்கும், அது எப்படி கடிச்சு என்ன வலி வலிக்குது. தூக்கத்தெல்லாம் எழுப்பிட்டுருது. நைட்டுக்கு சரியாக கூட்டாமல் படுத்தாங்க 4 எறும்பு. அது 1 கிராம் எடை கூட இல்லை, 100 கிலோ எடையுள்ள மனுஷன் எழுப்பிட்டு படாத பாடு படுத்துது. இப்போ நான் வீட்டில் சொன்னேன், இந்த எறும்பு எதுக்கு தான் நல்லா படைச்சான்னு தெரியல. எறும்பை கொண்டு மனிதனுக்கு என்ன பிரயோஜனம், எறும்பை கொண்டு சாப்பிட்டு அதுக்கு பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம், சும்மா கேள்வி கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க, 2 பேர் 3 பேர். அவ்வளோ ஒன்றும் பெருசாக மனுஷனுக்கு அந்த பிரயோஜனமும் தெரியலையேண்டா. இல்லை யோசிச்சு நிறைய பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு. இல்லை யோசிச்சா ஒரு பிரயோஜனமும் தெரியல. எறும்புக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம். எறும்பு நம்ம பிஸ்கட் சாப்பிட்டு காலி பண்ணிடுது. எறும்பு வந்துடும், பொருளுக்கு பாதுகாப்பாக வைப்போம், வீட்டை சுத்தம் பண்ண அடிக்கடி கூட்டுவோம், அது ஒன்று பிரயோஜனம் சொல்லலாம். மனுஷனுக்காக கூட்டாவிட்டாலும் எறும்பு வந்துடும் கூட்டுவோம். வேற என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, சொல்லுங்க பை. எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு அம்மா சொன்னாங்க. பாவிடே. அதாவது சின்ன பிள்ளைங்க அப்படி தின்றது, எறும்பு சாப்பிட்றது ஹராம்ப்பா. எறும்பு உண்ணுவது ஹராம், எறும்பை நாம உண்றது. அதாவது பிஸ்கட்டில் எறும்பு இருந்திருக்கும், சாய எறும்பு கிடக்கும், அம்மா எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது தம்பி சொல்கிற, எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அப்படிலாம் எறும்பு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை. அப்போ நம்ம சாயா பிஸ்கட்டில் எறும்பு இருந்தால் தூக்கிடணும். மெரியாமல் உள்ள பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி சுத்தப்படுத்தி வடிகட்டிடணும். சாயாவில் அந்த எறும்பு இருந்தால். சொல்லுங்கள், எறும்பை கொண்டு என்ன பிரயோஜனம் தம்பி சொல்லுங்கள். எறும்பால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய பிஸ்கட்டால் எறும்புக்கு பிரயோஜனம், எறும்பால் நமக்கு என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க.
யாரும் சொல்ல மாட்டேங்க. படிப்பினை. சொல்லுங்க, என்ன படிப்பினை? என்ன படிப்பினை? சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். பாருங்க, என்ன சுறுசுறுப்பாக வேலை செய்யுது அப்படின்னு எறும்பை வச்சு நம்ம பெரிய படிப்பினை கற்றுக்கணும். ஒன்று விவசாய இடத்துல மண்ணுக்கு எறும்பு விட்டோம்னா அந்த மண்ணோட தன்மை மாற்றிருக்கணும். விவசாயம் அப்படி சயின்டிஸ்ட் எது விவசாயம் சொல்கிறாங்க. விவசாயம் இல்லாத இடங்களில் எறும்பை கொண்டு போய் விட்டா அந்த மண்ணுடைய தன்மை நல்லதாக மாற்றிடுதுன்னு நிஜமாக சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வீட்டில் கேட்டால் அவங்க இன்னும் தெரியலன்னு சொன்னாங்க. இப்போ இது பார்த்துடலாம். இருக்கிறவங்க அக்கா ஜெமினி அக்கா இருக்காங்க, கூப்பிட்டு ஒன்று கேட்டேன், அக்கா ஜெமினி அக்கா, இந்த மாதிரி எறும்பை கொண்டு மனுஷனுக்கு பிரயோஜனம் இது இருக்குதா சொன்னேன். இன்னும் அக்கா பதில் சொல்கிறாங்க. அந்த அக்கா, நீ இப்படி கேட்டீங்க, மனித வாழ்க்கையில் எறும்பு இல்லைன்னா மனுஷ வாழ்க்கையே கிடையாது, அவ்வளோ பிரயோஜனம் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அப்படியே சொல்கிறேன் என்னீங்க அப்படின்ட்டு ஒரு 10 பிரயோஜனம் வரிசையாக சொல்லுது. ஒன்று முதல்ல எஜமா சொன்னது, எறும்பு பூமிக்கு உள்ள சென்று அந்த மண்ணை கிளறி, ஒவ்வொரு எறும்புல பல்லாயிரம் வகை இருக்குது. எத்தனை லட்சம் எறும்பு இருக்குன்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கு 10 மில்லியன் எறும்பு இருக்கு. அப்புறம் மொத்தம் 800 கோடி இன்ட்டு 10 மில்லியன், 800 கோடி இன்ட்டு 10 மில்லியன் எறும்பு இருக்கு. இந்த எறும்புகள் காடுகளில் எல்லா ஊருக்கு இல்லாத இடமே கிடையாது. இந்த பூமிக்கு உள்ளே போய் பூமிக்கு ரொம்ப ஆழம் வரைக்கும் போகுது. போய் மண்ணை கிளறி சுத்தப்படுத்தி மண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு துளையிட்டு மண்ணில் ஏர் சர்க்குலேஷன், காற்று உள்ளே செல்ல வழிவகுக்கிறது. அதனால தான் அந்த மண் வளமிக்கதாகி செடி கொடிகளுக்கு நீ சோறு திங்கிறேங்கிறார். இனி ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் எறும்புகளுடைய எசான் அதில் ரொம்ப பெருசு. காடுகளில் பழங்கள் உற்பத்தி ஆகுது, செடி கொடிகள் உற்பத்தி ஆகுது. எப்படி மண்புழு உள்ளே போய் அந்த மண்ணை வளப்படுத்துகிறதோ அது மாதிரி வளப்படுத்துது. அதாவது எறும்புகள் மண்ணுடைய மேற்பகுதிகளை ஓட்ட விட்டு துளையிட்டு வச்சதுனால மழை பெஞ்சா தண்ணி உள்ளே போய் நிலத்தடி நீர் சேகரமாகுது. அப்போ நிலத்தடியில் நம்ம தண்ணி போட்டு மேலே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நீ ஜாலியாக மோட்டர் போட்டுன்னு தண்ணி மேலே நினைக்கிறோம். அது எறும்புகள் செய்யக்கூடிய எசான்ல அது ஒரு எசான். அப்போ நாம் இங்கே மோட்டர் போட்டால் இங்கே தண்ணின்னு இல்லை, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி மழை பெஞ்சிருக்கும், அங்கே எறும்புகள்லாம் ஓட்ட அது தண்ணி உள்ளே இறங்கியிருக்கும், அந்த தண்ணி இங்கே வருது. இப்போ நீ இந்த இடத்துல மோட்டர் போட்டோன்னே போர் போட்டிருக்கிற 500 அடி போர் போட்டிருக்க, மோட்டர் போட்டு தண்ணி வருதுன்னா நேற்று இங்கே பெஞ்ச மழையாது, இந்த வருஷமெல்லாம் இங்கே பெஞ்ச மழை அப்படி இந்த ஓட்டையில் நீங்கள் போட்ட ஓட்டையில் உள்ளே இருந்து தண்ணி வருதா? இல்லை, அது 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரங்களில் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த மோட்டர் போட்டுன்னு அதெல்லாம் சேர்த்து இழுக்குது அந்த தண்ணி. அந்த ஊற்று இங்கே வரைக்கும் ஊட்டு கீழே நீர் ஓட்டம் இருக்கு. 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரங்கள் இருக்கிற தண்ணி இங்கே இழுக்குது. அப்போ எறும்பு பூமியை வளப்படுத்துகிறது. அதே மாதிரி அந்த எறும்பு செடி கொடிகளை விளைவிக்க செய்கிறது. தண்ணீர் பூமி நீரோட்டம் செல்வதற்கும் தண்ணீரை பூமி தேங்குவதற்கும் அது உதவியாக இருக்கிறது. மக்கி போன செடி கொடிகள் இலை கொடிகள் இருக்குல்ல, மக்கி போன பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எல்லாத்தையும் உண்டு செரிமானம். இல்லைன்னா ஊரே நாடி போயிடுமா, அது ஊரே நாடி போயிடும். ஒரு புழு மக்கி போய் கிடக்குது, செத்த எறும்பு செத்த வஸ்துக்கள் இருக்குல்ல, அது எதையுமே விட்டு வைக்கிறது. ஒரு கர்ப்பாம்பூச்சி அடிச்சு நாளைக்கு பாருங்க ஓடாயிடும், எல்லாம் திண்டு முடிச்சு. இந்த எறும்புகள் அந்த வேலை செய்யலைன்னா உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனையோ டன் சொல்றான், 1,00,000 டன் செத்த பொருட்களை அழுகிய பொருட்களை எறும்பு சாப்பிடும். அது மட்டும் இல்லை, மொத்த உலகத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னா, எறும்புகள் சாப்பிடலன்னு சொன்னா உலகம் பூரா நாரி போயிடும். எது எல்லா பொருளும் அழுகி போயிடும். அழுகி போன பொருட்களை கொண்டு அதன் மூலமாக கிருமிகள் பரவி உலகம் வியாதி பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ அவ்வளவு கழிவு சுத்திகரிப்பாக நடமாடும் துப்புரவாளராக எறும்பு இருக்கு. உலகம் முழுவதும் மக்கி போகக்கூடிய எறும்புகள் ஒரு நாயை பூனை அடிச்சு தூக்கி போட்டுருந்தேன் காட்டுப்பகுதியில், கொஞ்ச நேரம் காக்கா திங்கும், அந்த எலும்பு கூட விடாது. எறும்பு எங்க இருந்தா வரும்னு தெரியாது, சுத்தமா காலி பண்ணி அதை சுத்தமா இல்லாமல் ஆக்கிடுது நாட்களை. இல்லைன்னா அதன் மூலமா கிருமிகள் பரவி உலகமெல்லாம் வரும். இது அப்புறம் வருஷம் எழுதுறாங்க, 10 எழுதுறாங்க. இல்லை அப்புறம் சொல்றாங்க, இந்த செடி கொடிகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய பூச்சி இனங்கள் இருக்குல்ல, புழுகுகள் பூச்சிகள், அது எல்லாத்தையும் எறும்பு கிளீன் பண்ணிடும். செடி கொடிகள் தொந்தரவு செய்யக்கூடிய செடிகளை உண்டு வாழக்கூடிய புழுக்களை காலி பண்ணிடும், புழுவுடைய முட்டைகளை காலி பண்ணிடும். அதாவது
செடிகளை உண்டு வாழக்கூடிய ஒரு புழு முட்டை போட்டால் 1000 முட்டை போடணும். அது மாதிரி ஒரு 100-200 புழு முட்டை போட்டால் எத்தனை புழு வரும்? 1000 முட்டை போட்டால் ஒரு 100 புழு முட்டை போட்டால் 1.5 லட்சம். அத்தனையும் வந்து ஒரு காடே அழிஞ்சிடும். இது வந்து 1000 முட்டையும் சாப்பிட்டு 1 தப்பிக்க விடுமா? ஏதோ 1-2 எறும்பு விட்டு தப்பிச்சாதான் எல்லாத்தையும் தின்று முடிச்சிடணும். இந்த எறும்புகள் போய் அந்த முட்டைகள் அத்தனை முட்டைகளையும் தேடி போய் இந்த செடியில மரத்தில் ஏறி கிளையா போய் சின்ன கிளையில போய் அந்த இலையில போய் இலைக்கு கீழே ஒட்டி இருக்கிற முட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 1000 முட்டையும் தின்றும். தப்பி பிழைத்தால் 1-2 பிழைக்கும். இல்லைன்னா எங்க பார்த்தாலும் பூச்சி இனங்களும் புழுகு இனங்களும் பெருகி ஒட்டுமொத்த செடிகள்லாம் தாவரத்தை அழிச்சிடும். வெட்டிக்கிளி கூட்டமாக வந்ததுக்கு அவர் வெட்டிக்கிளி எல்லா முட்டையும் திண்டு காலி பண்ணிடுது. கொசுடைய முட்டைகள் எதையுமே விடுறதில்லை. இதில் இந்த எறும்பு பண்ணக்கூடிய விலை. மக்கி போன பொருட்கள், விலங்கு இனங்கள், காடுகளில் சிங்கம் போய் செத்து போய் கிடக்குது. யார் புதைக்கிறாங்க? யாரும் புதைக்கிறது இல்லை. கொஞ்சம் நேரம் சில விட்டுற நாய் நெறி திங்கும், மற்றெல்லாம் அப்படி கிடக்கும். அதை ஒன்றுடாமல் சுத்தமாக கிளியர் பண்ணுறது எதுங்க? எறும்பு ஐயா தான். இல்லைன்னா அதன் மூலமாக கிருமிகள் பரவி இதெல்லாம் மனிதர்களுக்கு தொற்று வியாதி வந்து லட்சமாக கூட்டமாக மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. சஹாபாக்கள் காலத்தில் பெரும் போர்கள் நடைபெற்றது. காதிசியா, எருமூக் போர்கள். ஒவ்வொரு போர்கள்லையுமே லட்சக்கணக்கான எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். இப்போ காதிசியாவில் 3 லட்சம் பேர்கள் எதிரிகள் வந்தாங்க. முஸ்லிம்கள் வெறும் 30,000 தான். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் போர் நடந்துச்சு. முஸ்லீம்களுடைய அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தான். கொஞ்சம் பேரை கொண்டு அல்லாஹ் அதிகம் பேரை வெற்றி கொடுத்தான். அப்போ அந்த 3 லட்சம் பேர்களில் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் வெட்டி போட்டாங்க. பாலைவனங்கள் நடக்குது போர். இப்போ யார் புதைப்பா? அவங்கெல்லாம் புதைக்கிறதுக்கு வழி இல்லை. 1.5 லட்சம் பேர் யார் புதைப்பா? 2 பேர்னா கபர் வெட்டி புதைச்சிடலாம். பதரில் 70 பேர் இறந்தாங்க எதிரிகள். பெருமான ஒரு குழி இருந்துச்சு, அந்த குழியில் தள்ளி கதீப பதர் அதில் தள்ளி மூடிட்டாங்க. 70 பேரும் ஒரே குழியில் தள்ளி மூடிட்டாங்க. 1.5 லட்சம் பேர் எங்கே போய் புதைப்பீங்க? எங்கே பார்த்தாலும் ஜனாதா சரி கிடக்குது, புதைக்கிறதுக்கும் முடியாது, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. போர் முடிஞ்சு சஹாபாக்கள்லாம் போயிட்டாங்க. சஹாபாக்கள் யார் வஃபாத்தானாங்களோ அவங்க ஜனாதா மட்டும், முஸ்லீம்கள் ஜனாதா மட்டும் பொறுக்கி எடுத்து அதை முறைப்படி அதுக்கு தொழுகு வச்சு எல்லாரையும் அவங்கள அங்கங்கே இடத்துல கூட்டமாக தஃபன் செஞ்சுட்டாங்க. முறைப்படி குழி நோண்டி உள்ளே வச்சு தஃபன் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த 1.5 லட்சம் பணம் இருக்கே, ஓடி போன அந்த செத்தவன்னா அதை அப்படியே விட்டு போயிட்டாங்க. நாய் நரிகள் திண்டுச்சு, கொஞ்சம் கழுகுகள் வந்து திண்டுச்சு. ஆனால் எவ்வளோ திங்கும்? எல்லாம் அழுகி நாத்தம் எடுத்துச்சு. 1-2 ஒரு நாய் செத்து கிடக்கு தெருவில்லைன்னா அந்த வழி நடக்க முடியல. நாய் எடை கம்மி தான், 5 கிலோ கறி தான், 5 கிலோ 10 கிலோ கறி தான். ஒரு மனுஷன் 80 கிலோ கறி இருப்பான்னு வச்சுக்கோங்க. 1.5 லட்சம்னா உடனே அதிலிருந்து துர்நாற்றம் பரவி பல ஊர்களுக்கு அந்த நாட்டம் பரவி எங்கே பார்த்தாலும் வியாதி ஆரம்பிச்சிருச்சு. அமுவாஸ் என்று சொல்கிற வியாதிக்கு பேர் அமுவாஸ், தொற்று வியாதிகள் எக்கச்சக்கமாக ஏற்பட்டு அது நிறைய சஹாபாக்களை பார்த்து போர்களை பார்த்தானதை விட அமுவாசை பார்த்தானவும் ஜாஸ்தி. முக்கியமான சஹாபாக்கள்லாம் அதில் போயிட்டாங்க. அதில் குறிப்பாக அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை, அந்த மாதிரி ஆள், அந்த மாதிரியான சஹாபாக்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் என்ன மாதிரி சஹாபி, படி ஜலீலு கதிரான சஹாபாக்கள். ஃபகீஹு ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத்துடைய ஃபகீஹ் இந்த சஹாபி ரசூல் இது மனுச்சார். அந்த அங்கே இருக்கு பரவாயில்ல. அந்த மாதிரி ஜலீலு கதிரான பெரிய பெரிய சஹாபாக்கள் நாதாக்கள்லாம் அந்த அம்முவாசில் போயிட்டாங்க. அம்முவாஸ் ஏறத்தாழ சுமார் சில கருத்தால் படி 1 லட்சம் மக்கள் முத்தா போனதா சில கிதாபு எழுதுறாங்க. போர்கள் முத்தாபுல் அந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் அந்த வியாதிகள் தொத்து வியாதிகள் பரவச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் போயிடுவாங்க. இல்லைங்களா? சரி, எது சொல்ல வரேன்னா, இப்போ எறும்புகளுடைய எஹ்சான் சாதாரணம். வரிசையாக போட்டே போடுறாங்க. வரிசையாக இன்னைக்கு காலையில் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவ்வளவு ஆக கீழே எழுதுறாங்க. எறும்புகள் இல்லை என்றால் மனித வாழ்க்கை ரொம்ப சிரமமாக போடும். நமக்கு சிரமம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம்,
அஞ்சுங்களா நம்ம சிரமங்கள்லாம் நீக்க தான் அல்லாஹ் படிச்சது. அப்பதான் அல்லாஹ் சொன்ன வாசகம் உனக்கு ஞாபகம் வரும். அல்லாஹ் சொன்னா ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா. இந்த பூமியில என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாம் உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா படைக்கவே மாட்டேன். ஹலக்க லக்கும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் படைச்சிருக்கேன். ஹலக்க அலைக்கும் சொல்ல ஹலக்க லக்கும் உங்களுக்கு நன்மை தருவதற்காக வேண்டித்தான். ஒரு எறும்பும் ஒரு ஈயும் ஒரு சின்ன 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 வஸ்துக்களை எல்லாமே உங்களுக்கு நன்மை பயக்கத்தான் படைத்திருக்கிறேன். ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே உங்களுடைய வாழ்வாதாரம் தான் படிச்சிருக்கு. அதை கொண்டு எத்தனை நன்மைகள் உங்களுக்கு என்ன தெரியும். இன்னும் சில காரணம் நிறைய எழுதிட்டே போறாங்க. சில பூச்சி இனங்கள் இருக்கு, காற்றில் இருக்கும் விஷ காற்றை உறிஞ்சி எடுத்து நைட்ரஜன் போன்ற விஷ காற்றுக்கு சில காற்று இருக்கு, காற்று விஷ காற்று இருக்கு, அதை நம்ம சுவாசிக்கத்தான் செய்யறோம். பூமிக்குள்ள இருந்து கிணத்துக்குள்ள இருக்கும் என்ன காத்து, மீத்தேன், இந்த மாதிரி சில விஷ காத்துக்கிட்டு அது சுவாசிச்ச மனுஷன் இறந்து போயிடுவோம். இப்போ டேங்க் மூடியே இருந்து உள்ளுக்குள்ள சுத்தம் பண்ண இறங்கினார்கள், 3 பேர் இறந்து போனார்கள் அப்படின்னு பேப்பரில் வரிசையை போடுறாங்க பார்த்தீங்களா. பழைய கிணறை சுத்தம் பண்ண இறங்கினார்கள், இறந்து போனார்கள். அந்த காற்று சுவாசிக்கும். இந்த விஷ காத்துக்குள்ள இந்த எத்தனையோ பூச்சி இனங்கள் அதுதான் சுவாசிக்கலாம். அதை கன்வெர்ட் பண்ணி நல்ல காற்றா மாற்றலாம். நாம் ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறோம். அந்த மாதிரி சில பூச்சி இனங்கள் விஷக்காற்றை சுத்தமான காற்றை மாற்றுன்னு போட்டுக்கலாம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த ஒரு பொருளையுமே வீணா படைக்கல. எல்லாத்தையும் எதுக்கு படைச்சான்? நம்ம நன்மைக்கு தான் படைச்சான். அந்த நன்மை என்னவென்று சிலதை நாம் அறிந்து கொண்டோம், சிலதை நாம் அறியவில்லை. சிலதை அல்லாஹ் நமக்கு அறிய வைப்பான், சிலதை அல்லாஹ் பெண்டிங்கில் வைப்பான், பின்னாடி காட்டுவான் அல்லாஹ் தஆலா. அது எதுக்கு வச்சான்னு நமக்கு தெரியவே தெரியாது. சிலதை அல்லாஹ் தஆலா இப்ப தேவையில்லை பின்னாடி தேவை நல்லா பதுக்கி வைத்திருப்பான் நமக்காக. எப்ப தேவையோ அப்ப கொடுப்பான். பூமிக்கு அடியில சவுதியில பெட்ரோல் இருக்குமா? கல்ஃப் கண்ட்ரிஸ்ல பெட்ரோல் இருக்குல்லமா? இந்த பெட்ரோல் உற்பத்தியாகி எத்தனை மாசம் ஆயிருக்கும், எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு நாள் 2 நாள் உற்பத்தி ஆயிருமா? 10 வருஷம் ஆகுமா? இன்னும் எல்லாம் படிச்ச டிகிரி படித்தவர்கள் 1,00,000 வருஷங்கிறார் ஹுசூர். அப்போ இந்த பெட்ரோல் என்பது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்த மரம் செடி கொடிகள் மக்கி பூமிக்குள் புதை படிமங்களாக ஆகி அது பூமி அழுத்தத்தின் காரணமாக குரூட் ஆயிலா மாறிடுதுன்னு சொல்றாங்க. அது 1,00,000 வருஷம்லாம் இருக்குங்கிறான். 50,000 வருஷம் 1,00,000 வருஷம். இப்போ 1,00,000 வருஷமா 50,000 வருஷமாக குரூட் ஆயில் உள்ள இருந்துச்சா இல்லையா? பூமிக்குள்ள இருந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நமக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடியும் சவுதியில் கீழே பெட்ரோல் இருந்துச்சா இல்லையா? குரூட் ஆயில் இருந்துச்சா இல்லையா? பெட்ரோல் டீசல் இருந்துச்சா இல்லையா? அப்பயும் வெளிப்படுத்தி காட்டல. வெளிப்படுத்தி காட்டலையா உங்களுக்கு? அப்போ தேவையில்லை. அப்ப அல்ல வெளிப்படுத்தி காட்டு. ஆனா இருந்து வச்சிருந்தான் அல்லாஹ் வச்சிருந்தான். அப்போ இப்ப அவங்களுக்கு குதிரை தான், குதிரை ஒட்டகம் கழுதை, இதுக்கு பெட்ரோலை குடிக்கும் போது அதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்துட்டான். புல்லு கொடுத்துட்டான். தெரிஞ்சுங்களா? பின்னாடி வரும் குதிரை மாதிரி பைக் வரும், கார் வரும். அது பெட்ரோல் தான் குடிக்கும், தண்ணி குடிக்காது. அது எதை குடிக்கும்? குடிச்சு வளரக்கூடிய மிருகங்கள், அந்த மிருகங்கள்லாம் பெட்ரோல் டீசல் தான் குடிக்கும். தெரிஞ்சுங்களா? அப்ப அதுக்கு தேவையான அல்லாஹ் தஆலா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். உனக்கு தேவை இப்பதான். அது அல்லாஹ் அப்பவே படைச்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெட்ரோலையும் டீசலையும் உள்ளுக்குள்ள ஸ்டாக் பண்ணலன்னா, நான் வண்டியை கண்டுபிடிச்சாரு அவர், பெட்ரோல் அவர் காரை கண்டுபிடிச்சாரு, ஒரு பைக் கண்டுபிடிச்சாரு, இல்ல சரி ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்சாரு, எப்படியா ஓடும் எல்லாம்? எல்லாம் என்ன போய் எல்லாம் தெருவில் நிற்க வேண்டியதான். கொஞ்சம் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தோன்னா எல்லாம் வண்டி விற்க ஆரம்பிச்சாங்க, எல்லா வண்டியும் தெருவில் போட ஆரம்பிச்சாங்க.
இவைகளுக்கு தேவை என்று அல்லாஹ் தஆலா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே பூமி கீழே ஸ்டாக் பண்ணிட்டான். சொல்லிட்டு நான் சஹாபாக்கள் சொல்றேன், இப்போ உங்களுடைய வாகன வசதிக்காக வேண்டி கழுதையை படைத்திருக்கிறேன், குதிரையை படைத்திருக்கிறேன், கோவேறு கழுதை படைத்திருக்கிறேன். இது இல்லாம இன்னும் நிறைய படைப்பேன். வல் கைல வல் பிகால தி வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா. இந்த கழுதையையும் இந்த குதிரையும் இந்த கோவேறு கழுதையும் நீங்கள் பயணம் செய்வதற்காக வேண்டியும் இன்னும் அலங்காரமாகவும் படைத்தோம். அது அழகு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருக்க, அழகான வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் ஜி அப்படியே கார் இனோவா கிறிஸ்டா சூப்பரா நிற்கிது. அது பெருமையா இல்லைங்களா? அது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆடி கார் அப்படியே ஆடிட்டே நிற்கிது. மெர்சிடஸ் பென்ஸ் நிற்கிது. பெருமையா இல்லை? அது பார்க்க அழகா இருக்கணும். அது ஜீனத்து நல்ல அழகுன்னு அது சொல்றேன் பாருங்க. ஏறி செல்வதற்கும் உபயோகப்படுகிறது, அழகுக்கும் உபயோகப்படுகிறது. அதுவும் மனுஷன் விரும்புறான். இங்கேருந்து கடத்தூருக்கு போகணும், ஒரு பழைய ஓட்ட எக்ஸல் இருந்தாலும் போதும் 15,000 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்குது. இது போயிட்டு வந்துடலாம். ஆனால் அவன் வந்து குதிரை மாதிரி வந்து பின்னாடி வால் இருக்குமே, அந்த மாதிரி பைக்கு அந்த டிக்கெட் வாங்குறான். பைக் குதிரை மாதிரி இருக்குங்க, பின்னாடி வால் தூக்கிட்டு இருக்கு. இவன் பள்ளத்தில் உட்காந்துருக்கான், பின்னாடி இருக்கிற ஏணி வச்சுதான் ஏறி மேலே உட்காந்துருக்கான். தூரத்து பார்த்தா இவன் தோல்ல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. பின்னாடி உட்காந்து இப்படி நிற்கும், இப்படி. எனவே அது எவ்வளோங்க வண்டி? 2,4 லட்சம் ரூபாங்க. அதில் ஏறி போகிறான், போய் 10 ரூபாய்க்கு வடை வாங்கிட்டு வரான். ஐயா 10 ரூபா வடை, 10 ரூபா சமோசா வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு 2,4 லட்சம் ரூபா வண்டி தேவை. நடந்து கூட போகலாம். இன்னும் நான் வச்சிருக்கிற 15,000 எக்ஸலே போதும், டிவிஎஸ் ஓட்ட பழைய எக்ஸலே போதுமே. அது வீட்டு மண் கம்பீரம். என்னங்க என்ன சொல்றான்? வசீனத்தின் சொல்ல சொல்றான் பாருங்க. நல்லா இந்த வாகனத்தை உங்களுக்கு நான் கொடுத்தது உங்களுக்கு பயணம் செய்வதற்கும் வீட்டுக்கு ஒரு அலங்காரமாகும். வசீனத்தின் சொல்றான் அந்த லட்சம். அது ஒரு அலங்காரம். அது என்ன அழகா சொன்ன இப்ப அல்லா. இப்ப அதெல்லாம் போயிருச்சு. யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை படைப்பேன்னு சொன்ன நல்லா ஜல்லஷானஹு. அப்ப 3வது 4வது இனம் உருவாச்சா? கழுதை, குதிரை, கோவேறு கழுதை, அந்த மாதிரி புதுசா 4 இனம் உருவாச்சா? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத குதிரைங்க புரிஞ்சுங்களா? இது குதிரையிலே பெரிய மதுரைன்னு பேரு. அப்படிதான் வந்துச்சுங்களா? ஏதாவது வந்துச்சா? இப்ப என்ன வச்சுங்க? அதுக்கு பல்லத்துல ஸ்கூட்டரு, மோட்டாரு, காரு, பைக்கு, விமானம், கப்பல், ஹெலிகாப்டர். இதான் யஹ்லுகு மா லா தஅலமூன். இன்னும் விளங்கிங்க, அந்த யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை படைப்பேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஆயத்து இப்பவும் பொருந்துமா பொருந்ததா? இப்பவும் அல்லாஹ் சொல்றான் யஹ்லுகு மா லா தஅலமூன். இன்னும் 200 வருஷம் கழிச்சு, நீ இப்ப மூத்தா போய் 200 வருஷம் கழிச்சு பிறந்தேன்னு சொன்னா இதெல்லாம் இருக்காது. எல்லாம் அந்த காலத்துக்கு வந்தீங்க அப்படி அதெல்லாம் தூக்கி போட்டுருவான் மனுஷன். இந்த புக்கு ஸ்கூட்டர் எல்லாம் அதெல்லாம் இப்ப அட்வான்ஸா போயிடுச்சுங்க. அந்த காலத்து ஸ்கூட்டர் வச்சிருக்காரு மனுஷன். இந்த காலத்து கழுதையை வச்சு எப்படி இருக்கும்? பிரயாணத்துக்காண்டி முன்னாடி கழுதையை வச்சு கட்டி வச்சிருக்கான் வீட்டு வாசல்ல. ஊடே தெருவே நாசமாக்கிறான். ஒரு கழுதையை, ஒரு பழைய குதிரையை வச்சிருக்கான் வீட்டு வாசலே நாசமாக்கிறான். தெரிஞ்சுங்களா? அந்த காலத்துல குதிரையை கட்டின பெருமை. இந்த காலத்துல கழுதை குதிரையை கொண்டு வாசலை கட்டி விட்டா அது வந்து பெருமைன்னு சொல்ல முடியாது. இப்போ பைக்கு, காரு வச்சிருக்காங்க இல்லையா? இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன வரும்னு தெரியாது. இன்னும் யஹ்லுகு மா லா தஅலமூன். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் இல்லை, கார் இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாதுங்க. ஆட்டோ ஸ்டாண்டு அதுதான் கூட. அப்பெல்லாம் குதிரை வண்டி ஸ்டாண்டு, மாட்டு வண்டி ஸ்டாண்டுன்னு இருக்கும். அங்கே போய் குதிரை வண்டி தான்.
செவப்பேட்டை கத்தணும். என்ன 4 பேர் ஏறி வந்து குதிரை மூடி இருக்கும். அப்படி செக் 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 குதிரை போய் புரிஞ்சுங்களா? குதிரை வண்டி ஸ்டாண்ட். இப்போ குதிரை வண்டி ஆயெல்லாம் மாறிடுச்சு. ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு. இன்னும் 100 வருஷம் கழிச்சிங்கன்னா ஹெலிகாப்டர் ஸ்டாண்டு வந்துடும். இப்போ இங்கே கரூர் திண்டுக்கல்னு கேட்டால் அங்கே சந்திரமண்டலம் செவ்வாய் துருவுங்க நேராக செவ்வாய் போதுங்க வண்டி எப்படியும் நிற்கும். ராக்கெட் ஸ்டாண்டுனா வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ரோஷன் மலை கருப்பட்டியில் போயிடுச்சு. 200 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கெட் தான். அப்போ ஒர்க் வந்து செவ்வாயில் என்ன பாய் செவ்வாய் வியாழன் கத்தணும். ராக்கெட் ஸ்டாண்டு யாரும் சந்திரமண்டலம் அதெல்லாம் அந்த வண்டியில் யாரும் வண்டிக்காது. துருவ வண்டி இதான் டவுன் பஸ் வரும் வேலையாது. சந்திரமண்டலத்துக்கு ஆமாம் சந்திரமண்டலத்துனா டவுன் பஸ் வரும். அதில் போய் செவ்வாய் துருவு 1 to 1 நடுவில் நிற்காது. இது 1 to 1 சார். நேராக செவ்வாய் தான் வந்துடும். எல்லாம் 200 வருஷத்துக்கு பின்னாடி கலைஞ்சவை யஹ்லுக்கும் ஆலா தஅலமூன். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் படைப்பேன். எது எல்லாம் அல்லாஹ் அக்பர் கபீரா. இந்த மனிதர்கள் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் தஆலா நமக்கு ரப்பா இருக்கிறான். நம்ம ரப்பு அல்ல. அதனால இவ்வளவு மக்கள் பெருகிறாங்களே அப்படிங்கிற கவலை நமக்கு வேணும். ரப்புக்கு தானே வேணும், அவனுக்கு தானே. அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாம் செஞ்சிடறான். ஏன் அவன் ரப்பா இருக்கணும்? அல்லாஹ் எனக்கு ரப்பு என்பதை விட எனக்கு மாபெரும் கண்ணியம் வேறொன்றும் இல்லை. நான் அவனுடைய அடிமை என்பதை விட எனக்கு வேறு பெருமை வேறு தேவையில்லை. அது அலி ரலி அல்லாஹு சொல்றான். கஃபானி இஸ்ஸன் அன்னலி ரப்பன் கஃபானி ஃபக்ரன் அன்னி அப்துஹு. அவன் அடிமைங்களே எனக்கு என்ன ஃபக்ர், அதுல பெருமை என்ன இருக்கு? அல்லாஹ் எனக்கு வேற என்ன பெருமை இருக்கு? அப்ப அல்லாஹ் நம்ம ரப்பா இருக்கனால நம்ம பிறந்தோன்னா அம்மா கவலைப்படுறாங்க, அத்தா கவலை. அல்லாஹ் நமக்காக வேண்டி என்ன செய்யணும் செஞ்சுட்டே இருக்காங்க. நேற்று ஒருத்தன் வந்துருந்தாங்க பாக்குறதுக்கு. ஜி அவங்க தாலீம் உட்காந்து சாயா பிஸ்கட் கொடுத்தாச்சு. அக்கா வந்துருந்தாங்க திருச்சியிலேருந்து, விழுப்புரத்துலேருந்து காரில் வந்துருந்தாங்க. வசதியாக இருக்கும், காடு வசதி, வீடு வாசல்லாம் இருக்குது, கார் இருக்குது, கொஞ்சமாக பெரிய கார் வச்சுருக்குறாங்க. பேசிக்கிட்டே உட்காந்து, அதாவது தாலீம் செய்கிறதுக்கு ஏதாவது எதை வச்சு ஆரம்பிக்கிறதும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் இருந்தீங்களே புது இருந்தாங்க. அப்புறம் லாயில பேசணும், ஏதோ ஒரு புடி வரணுமா இல்லையா? இப்போ அவர் சொன்னார், துவாச்சிங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, கவலையாக இருக்குது. ஏங்க என்ன ஐடி படிச்சிருக்கேன், இங்கே தான் வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டில் வேலை ட்ரை பண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. படிச்சிருக்கா எது கவலைப்படுறீங்க? ஆரம்பிச்சிச்சு. லாயில புடி கிடைக்கணும் நமக்கு, அது படிச்சு ஏற்கனவே எல்லாம் படம் எடுத்து முடிச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கவலைப்பட்டு என்ன செய்யறது? அவர் பெரியவரும் இருந்தார். நீங்க எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா? அது இப்பயும் டிவியில ஓடுதுங்களே, இப்பயும் யூடியூப்ல ஓட்ட எம்ஜிஆர் படம். எம்ஜிஆரும் போயிட்டான், அவன் கூட டான்ஸ் அடிச்சா ஜெயலலிதா அவன் போயிடுச்சு, படம் எடுத்த டைரக்டரும் போயிட்டான், அது சண்டை பயிற்சின்னு போட்டிருப்பான் அவனும் போயிட்டான், அதில் எதிர் தரப்பு ஒருத்தருப்பான வில்லன் அவனும் போயிட்டான், எல்லாம் போயிட்டானோ. ஒருத்தனும் ஹயாத்தா இல்லை. இப்போ எல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாம். ஆனால் படம் ஓடிக்கிட்டு. சரி, இப்போ ஏதாவது நீ மாற்ற முடியுமா? இந்த நடிகையை மாற்றிலாம் மாற்ற முடியுமா? ஏற்கனவே எடுத்து முடிச்ச படம் இது காட்சி மாற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் இந்த மனிதனை படைப்பதற்கு ஆதம் நபி படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை பற்றி எல்லாத்தையும் எழுதி முடிச்சு லவ்வுல் மஹ்ஃபூல் எழுதி ஜஃபல் கலம் பேனாவும் தூக்கி வச்சாச்சு. பேனா காஞ்சி போச்சு, எதுவும் ஒண்ணு இல்லை. இப்ப நடக்கிறது எல்லாமே உள்ளது முடிஞ்சு போச்சு பாய். वाह वाह, वतन क्या है, सफर क्या है,
सफर क्या है वतन क्या है हजर क्या और इकामत क्या ஆமென். சஃபர் இங்க நாங்க போறாரு, அங்க நீங்க வர்றாரு, எங்க ஒரு இடத்துல பிறக்கிறாரு, எங்க ஒரு இடத்துல வாழ்றாரு, எங்க ஒரு இடத்துல மூத்தா போறாரு, சம்பந்தமே இல்லையே. பிறந்தது ஒரு இடம். புதுவர் சொன்னாங்க, பிறந்த 7 வயசா இருக்குமா நீ அமுச்சு விட்டாங்க. எத்தனை வயசுமா? 6 வயசு. பிறந்த அம்மா கூட 6 வயசு காரைக்காலில் சந்தோஷமா தாயோடு தந்தையோடு இந்த உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அம்மா விளாண்டுட்டு இருந்தேன். ஃப்ரான்ஸ் வந்து எங்கள் பெரியம்மா வந்தாங்க, அவங்க கூட எங்கள் அம்மா என்னை அமுச்சு விட்டாங்க. என் கண்ணு அழுகுறேன், என்னை விட்டு பிரியாதீங்கம்மா, அவங்களை விட்டு பிரிய முடியாதீங்கம்மான்ட்டு. எங்கள் அம்மா அழுகுறாங்க, அத்தா அழுகுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க என் பையன் இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போனால் அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பார், நல்லபடியாக இருப்பார் அப்படின்னு. அவங்களும் பையன் நல்லா இருக்கணும், போயிட்டு வா தம்பி அப்படின்னு அழுகுறாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, அழுதுகிட்டே போகிறேன். ஃப்ளைட்டில் போகும்போது அழுதுகிட்டே போகிறேன். அங்கே போய் நைட் கூட அழுகுறேன், பகலெல்லாம் அழுகுறேன். ஒரு நாளா 2 நாளா மாதக்கணக்காக அம்மாவை பார்க்க முடியாதுன்னு அழுதுட்டோம். பல வருஷங்களுக்கு பின்ன மறுபடியும் அம்மா அத்தா பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அழுதுகிட்டே இருந்தேன், தாய் தப்பன்னு பிடிச்சி கூட்டி போகிறாங்களேன்னு. கலினா சொல்கிறாங்க, நீ பிறந்தது எங்க, வாழ்ந்தது எங்க, உன் மௌத்து எங்க, எல்லாம் सफर क्या है हजर क्या है वतन क्या और इकामत क्या सफर क्या है हजर क्या है वतन क्या और इकामत क्या जो मख्फी था वही जाहिर हुआ अल्लाह जो मख्फी था எது மறைஞ்சிருந்துச்சோ வஹி ஜாஹிர் ஹுவா அல்லாஹ் அதுதாங்க வெளியா இருக்குது. நீ எங்க பிறக்கணும், எந்த அத்தாவுக்கு பிறக்கணும், எந்த அம்மாவுக்கு பிறக்கணும் அவர்கிட்ட கேட்டேன். சரிங்க, இவங்க வாப்பா அப்பா வந்தாங்க. இந்த வாப்பாவுக்கு தான் மகனா பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அல்லாட துவா செஞ்சு பிறந்தீங்களா? இந்த அம்மாவுக்கு தான் பிறக்கணும், இந்த ஊரில் தான் பிறக்கணும், இந்த ஆஸ்பத்திரி தான் பிறக்கணும், எனக்கு இவங்க தான் மனைவியா வரணும், இவங்க தான் தங்கச்சியா வரணும், இவங்க தான் அக்காவா வரணும், இவங்க தான் மகனா வரணும். எதுவாவது உன் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியுதா? இந்த ஊரில் தான் பள்ளப்பட்டியில் தான் அவன் பிறந்தாலும் அங்குதான் பிறப்பேன் இல்லையா? பள்ளப்பட்டியின் பிறப்புரிமை அல்ல பிறக்க வச்ச பிறப்ப. அவன் எங்க சேர்ல உட்காருங்களா? எடுத்து கீழே இருக்குமா? கீழே இருக்குமா? जो मख्फी था वही जाहिर हुआ अल्लाह எது மறைந்திருந்ததோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. இதுவா நம்ம கண்ட்ரோல் தெரியுதா? இந்த தாய்க்கு பிறக்கணும், தாப்பனுக்கு பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும், எப்படி இதுவும் கண்ட்ரோல் இல்லையோ நீ என்னென்ன சாப்பிடணுங்கிறதையும் எல்லாம் எழுதி வச்சுட்டான். எவ்வளவு மூச்சு விடணும், எவ்வளவு அரிசி சாப்பிடணும், எவ்வளவு பருப்பு சாப்பிடணும், யாரை கல்யாணம் முடிக்கணும், எத்தனை புள்ள வைக்கணும், எத்தனை ஆடை அணியணும், எத்தனை எல்லாம் எழுதி வச்சுட்டான். உன் ரிசுக்குல ஒரே ஒரு சொட்டு பால் அல்ல ஒரு சொட்டு தண்ணீர் பாக்கி இருந்தாலும் மௌத்து வராது. நான் சம்பாதிக்கணும், நான் சாப்பிடணும், பெரிய இதே சிந்தனை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உனக்கு அல்ல இன்னைக்கு எழுதல பை. ஆதம் நபி படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதிட்டாங்க. உன் பேர் என்ன, ஊர் என்ன, பீவி என்ன, வாழ்க்கை என்ன, மனைவி என்ன, எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துருக்கு. என்ன நடக்கும் தெரியலையே, எப்படி சாப்பிடுவோம் தெரியல, எப்படி வீடு கட்டுவோம் தெரியல, எப்படி கல்யாணம் பண்ணிப்போம் தெரியலையே, எப்படி வாழ்வோம் தெரியலையே, என்ன வருமானம் கம்மியா இருக்குது, இதுல வேற ஹெர்மூஸ்ல குண்டை போட்டானுவா, பெட்ரோல் வர மாட்டேங்குது, டீசல் வர மாட்டேங்குது, கேஸ் வர மாட்டேங்குது, எப்படி சோறு திம்போன்னு தெரியலையே, 5 ரூபாய் இட்லி இன்னைக்கு 15 ரூபா வாங்குறானுவா. ஒரு அரிசி 15 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்கலாம். ஒரு அரிசி 15 ரூபா என்று வித்தாலும் கூட நம்மளை அல்லாஹ் வாழ வைப்பாங்க. ஏன் காரணம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ரப்பாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். அவன் எப்படியாப்பட்ட அல்லாஹ்? இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக்குல். இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக்கு. நான் ரஸ்ஸாக்கு மட்டும் இல்ல, இத்தனை கோடி 800 கோடி பேரும் இல்ல, இன்னும் 8000 கோடி இருந்தாலும் சோறு போடுவேன்.
ஏன் நான் சாதா ரஸாக் இல்ல, இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன், பேராற்றல் மிக்கவன் நான். இதெல்லாம் என்ன 800 கோடியில 8000 கோடி வந்தாலும் சோறு போடுறது ஆற்றல் என்று. நீ வீட்டுல 2 பிள்ளை வச்ச 3ஆவது பிள்ளை அல்லாஹூ இந்த 2 பிள்ளைங்களை நல்லபடியா பெத்து வளர்த்தா பார்த்து அவங்க ஸ்கூல்ல படிக்க வச்சு கட்டி கொடுத்தாலே போதும். அதுல 3ஆவது பிள்ளைங்கிறீங்க நீங்க. புரிஞ்சுங்களா? சில பேருக்கு எத்தனை பிள்ளைங்க அது 7 அவன் வந்துடும். என்னமோ அவன்கிட்ட காசு கேட்ட மாதிரி மாசம் மாசம் நீ 10,000 காசு கொடுறா. என்னடா அவன் மயக்கம் போட்டு விடுவான். இவன்கிட்ட காசு கேட்க மாட்டான்ல. இந்த மாசம் மாசம் சம்பளத்தை பாதிக்கும் கொடுறான்னு கேட்டான். கொடுக்கறது அல்ல, சாப்பிட்றது நான். கொடுக்கா நீ ஏன்டா கொடுக்கறது அல்ல, சாப்பிட்றது நான். அப்படியே மயக்கம் சென்னை நிற்கிறானு. இப்போதைக்கு 7 தாங்க, அடுத்து கல்யாணம் முடிக்கலாம், 2 பிள்ளை முடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு 7 கணக்கு வச்சுக்கோங்க சார். தற்சமயம் தான் 7. என் தம்பி கேட்டு சின்னப்பா பையன் அவருக்கு 15, அவருக்கு 10. 15ங்களா? அடுத்த என் தம்பி அவருக்கு 10. ஆனால் அவனுங்கள்ட்ட காசு கேட்ட மாதிரி விழுவுறான் மயக்கம் போடும். அல்லாஹ் அக்பர். மனிதர்கள் தான் கொஞ்சமா பெக்கிறது, எந்த மிருகங்களும் அளவோடலாம் பெக்கிறது. மீன் முட்டை இருக்கு இல்லையா, ஒரு முட்டையில மீன் 1 முட்டை தான் போடும். சில மீன் 2 முட்டை போடும். மீன் வயிற்றுல முட்டை இருக்கு பார்த்தீங்களா, நீளமா 1 முட்டை இருக்கும். சில மீன் வயிற்றுல 2 முட்டை இருக்கும். சில பெரிய பெரிய மீன் வயிற்றுல 3 முட்டை தான் இருக்கும். அந்த ஒரு முட்டைக்குள்ள 10 லட்சம் முட்டை இருக்கு. நீ 1 முட்டை நினைச்சுக்காதீங்க, அந்த ஒண்ணுக்குள்ளார எவ்வளவு பெருசு இருக்கும் பார்த்தா, கசகசா மாதிரி அல்லது இந்த ரவா மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா? 10 லட்சம் முட்டை இருக்கான் உள்ள. இப்போ ஒரு மீன் 10 லட்சம் முட்டை இடுது. என்ன குறைப்பச்சு இத்தனை பேரையும் படிக்க வைக்கணுமே, இத்தனை பேருக்கும் சோறாக்கி போட்டு என்னைக்கு வளர்த்து 10 லட்சம் பேரை ஆளாக்கி மனுஷனுக்கு அவங்கெல்லாம் ஒரு மீனாக ஆக்கி கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்க அத்தனை பேருக்கு பொண்ணு எங்கே போய் தேடுவேன்? ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடவே, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடவே பெருசா இருக்கு. ஊருவா தேட வேண்டியது கேஜமான. ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேட, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடவே ஊருவா சுத்த வேண்டியிருக்கு. இந்த 10 லட்சம் பொண்ணு மீனுக்கு எங்க போய் பொண்ணு தேடுறது, எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? அல்லாஹூ. வாயிலையும் வச்சு மீன் அடிச்சுக்குதா? அது முட்டை போட்டு போயிட்டே இருக்குது. ஏன் ரப்பு விட்டான், விட்டுன்னு போயிட்டே இருக்கு. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி. இந்த மீனினத்தை கடைசி வரை காப்பாற்றுபவன் யாரும் இல்லை. அதனால கியாமத் நாள் வரைக்கும் இந்த மீனத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறான். என்னைக்கு அல்லாஹ் கடலை படைச்சோன்னா அன்னைக்கு சாலமன் மீன் இருக்கா இல்லையா, கொடுவா மீன். அப்புறம் சொல்லுங்க பை, ஜிலேபி கண்டை, மத்தி, சுறா மீன், திமிங்கல மீன் யார் பாதுகாக்கிறா? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது ஃபியமான் இல்லா அப்படின்னு கடல்ல விட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அந்த முட்டை மீனாகி இன்ன வரைக்கும் எந்த இனமும் அல்ல அழிக்கல. அல்லா சொல்ல சாந்தலாம் வந்துட்டுதான் இருக்கு. கோடிக்கணக்கா வருது. அல்லாஹு அக்பர் கபீரா. யார் பாதுகாக்கிறா? அல்ல. ஒரு பிள்ளைய பற்றி காலப்படுறான், 3 அழுகுறான். 2 பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டு 3 அழுகுறான். அல்லாஹூ. காலேஜ் பிசிஆர் கட்டு வேணும், இவங்களை எப்படி படிக்க வைப்பணும்? அப்படி போச்சு நீ கதை. விளைஞ்சுங்களா? அதே பெரிய பெரிய பிள்ளை பெற்றுட்டாவே பள்ளிக்கூடம் அது இது படிக்க வைக்க அதே கவலையில் உட்காந்துருக்காங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான், ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு. எந்த காலேஜ் சேர்க்கணுமா? இல்லைங்க, செகண்ட் கிளாஸ் தான் சேர்க்க போகிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான், அது 2ஆம் கிளாஸ் போக போகிறான். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி காலேஜ் ஃபர்ஸ்ட் நினச்சிக்கிங்க. நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான். அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நல்ல பெரிய காலேஜ் அது. நீங்கள் இப்போதான் 7 வயசு வச்சு 2ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ அது 2ஆம் கிளாஸ் சேர்க்கணுமா? அதுக்கு மாதம் 1 லட்சம் கேட்குறாங்கம்மா 2ஆம் கிளாஸுக்கு. வருஷம் 1 லட்சம்.
இங்கே கான்வெண்ட்லாம் வச்சுருக்காங்க மெட்ராஸ்லாம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் 2ஆம் கிளாஸுக்கு. அதுக்கு இவரே கவலையாக இருக்காதுங்க. எஜமா என்ன சொல்கிறான், வாயா நீ அல்லாஹ்வை ரப்பா காட்டு. அல்லாஹ்வை நீ ரப்பா ஆக்கிட்ட, எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அப்படி நான் கொடுப்பேன், நான் தரேன். முந்தியெல்லாம் மக்களுக்கு ஆடை இது கையால் தான் நெய்வாங்க. ஒரு சேலை நெய்ய கடையினுள்ள ஒரு வாரம் ஆகும். தெருவுடைய இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாடு பாகு ஊடு இப்படிலாம் போட்டுக்குவாங்க. கட்டைகள் அடிக்கி இங்கேருந்து நூலை கோத்து டடக்கு 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 டடக்குன்னு அடிச்சு ஒரு சேலை நெய்யறதுக்கு ஒரு வாரம். அது ஒரு குடும்பமே சேர்ந்து ஒருத்தர் நெய்ய முடியாது. குழி வெட்டிருப்பாங்க வீட்டுக்குள்ள, அந்த குழிக்குள்ள ஒருத்தர் இறங்கிக்கணுமா காலை விட்டு, அதை ஒருத்தர் அமுட்டி பிடிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து 4-5 பேர் சேர்ந்து நெய்யணும். என்ன போய் கல்யாண சேலை கொஞ்சம் ஸ்பெஷல் சேலையாக வேணும்னா 1 மாதத்துக்கு 2 மாதம் முன்னாடி ஆர்டர் கொடுத்துடணும். அது நல்லா ஜரிகையெல்லாம் வச்சு செஞ்சு கொடுக்குறது. என்னப்பா ஒரு சேலை வாங்க முடியாது, கஷ்டம். இப்போ எல்லாம் எப்படி ஆக்கிட்டான் ஏஜ்மான், முதல்ல நாசிக்கில் இருக்காங்க, சூரத் பக்கத்தில் இருக்கு. இங்கேருந்து ஃபோன் அடித்தேன், நான் சூரத் தானங்களே, ஆமாம் சேலை வேணுண்ணே. எத்தனை பெண்டல் போட? ஒரு பெண்டலில் 10,000 இருக்குது. எத்தனை பெண்டல் வேணும்? ஒரு நாளைக்கு 1 கோடி சேலைகள் சூரத்துலேருந்து வெளியூர் போகுது தெரியுமா? இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு பல கோடி பனியன்கள் வெளியே போகுது. எங்க இருந்து? திருப்பூர்ல இருந்து பல கோடி. ஒவ்வொரு கம்பெனியும் சாயந்தரம் ஆனா 10 பண்டல் அனுப்புவோம். அது மாதிரி ஒரு 500 கம்பெனி இருக்கு. எவ்வளவு வச்சு பாருங்க. முஜிமுல கம்பெனி இருக்குன்னா 10 பண்டல் சாயந்தரம் ஆனா 10 பேர் வேலை செஞ்சு முடிச்சு ஒரு 10 பண்டல் தயாராகிடும். பார்சல் அனுப்புறோம். எங்க பார்த்தாலும் லாரி சர்வீஸ் அனுப்புறாங்க. காரில், பஸ்ஸில், லாரியில், ட்ரெயினில் எல்லாத்தையும் போகுது. தனித்தனி வேக்கன்ஸில் பெரிய பெரிய வேக்கன் கப்பலில் வெளிநாடுலாம் அனுப்புகிறாங்க. அது மாதிரி 500-1000 கம்பெனிகள் இருக்கு. பல கோடி பனியன் வெளியே போகுது. அப்போ ஒரு காலம் எப்படி இருந்துச்சு? மக்கள் தொகை கம்மி. அப்போ அந்த மாதிரி சேலை நெஞ்சாங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டா, ரப்பாகிய போராத்தாடா. இன்னைக்கு பல மடங்கு மக்கள் தொகை அதிகமான இல்லை. சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 75 இயர்ஸ் ஆச்சு. 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடி. 75 வருஷத்துல இன்னைக்கு மக்கள் தொகை 130 கோடி. 100 கோடி பேர் அதிகமாயிட்டாங்க. யாருக்காவது சட்டை பத்தலையா? யாருக்காவது சேலை இல்லாம, சேலை கிடைக்கலன்னு நம்ம அப்பா சேலை இல்லாம சுத்திட்டு இருந்தேன். அந்த மாதிரி பாத்தீங்களா? ஒவ்வொருத்தி வீட்லயும் 100 சேலை வச்சிருக்கிறாங்க. விளைஞ்சுங்களா? கல்யாணத்துல 4 சேலை கொடுத்தா போதும். சேலை செக்ஷனே கண்டது பொண்ணு அடிக்கிச்சிடாங்க. ஒரு பொண்ணுக்கு சீர் கொடுக்கறது. அந்த ஒரு நாளைக்கு ஒரு சேலைன்னு கட்டினாலே கிளவி ஆயிடுவா. அப்படிங்க ஏங்க அவ்வளோ கட்டி எவ்வளோ சேலை கொடுக்குறாங்கன்னு தெரியும். அவ்வளோ சேலை கல்யாணத்தில் சீர் கொடுக்குறாங்க. அமௌண்ட்டு நீ அவ்வளோ கொடுக்குறான். ஏதோ குறைஞ்சா எதுக்காச்சும் பச்சை மிளகா பத்தல, மக்கள் தொகை அதிகமாச்சுங்க. அதனால பச்சை மிளகா எல்லாமே பிரியாணி ஆக்கியாச்சு. கேள்விப்பட்டீங்களா? பருப்பு இல்லாம தாழ்ச்சா வச்சாங்களா என்னைக்காச்சும்? என்ன குறைஞ்சிச்சு? ஒரு ஊர்ல எத்தனை ஆடு இருக்கிறாங்க, எத்தனை கோழி இருக்கிறாங்க. முந்தினா வீட்டுல கோழி வளர்த்தாங்க. ஒரு 4 கோழி வேணும்னு 4 வீட்டை போய் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு நாளைக்கு நம்ம கல்யாணங்க ஒரு 2000 பேருக்கு கோழி பிரியாணி ஆக்கலான்னு இருக்கோம். அப்படின்னு ஆர்டர் கொடுத்தா போதும். நைட் சொன்ன போது காலையில் இறங்கி எத்தனை கிலோ சார் வேணும்? 2000 கிலோ போதுமா? வந்து இறங்கு. என்ன குறை வச்சா அல்லது இல்லை சார்? முந்தினம் கோழியை அடக்காக்கிறதுக்கு முட்டை எடுத்து 10 முட்டை அடுக்கி கோழியை உட்கார வைக்கணும். 21 நாள் ஆகும். இப்போ என்ன செய்யறான்? அடக்காக்க ஒரு ரூம்னு வச்சிருக்காங்க. 1 லட்சம் முட்டையை ஒன்றா அடிக்கிட்டானோ. ஒரே சுவிட்சு தான். 21 நாள் எல்லாம் கொய்ய வந்துருது. எல்லாமே எல்லாம் மிஷின் கோழி மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்துருது. கொய்ய எல்லா கோழியும் வந்துடுது. சுவிட்சு போட்டு அடக்காக்க வச்சிடறாங்க. இப்போ இன்னைக்கு 1 லட்சம் முட்டை அவ்வளோ பேருக்கு மக்கள் தேவை இருக்கு. 1 லட்சம் முட்டையும் கோழி எத்தனை கோழி வைக்கிறது? எத்தனை கோழி உட்கார வைக்கிறது? ஒரு சுவிட்சு போடுறான், இன்குபேட்டர்
மிஷின்ஸ், அங்கே முட்டை தயாராகிடும். இன்னும் அல்லாஹ் என்ன தயார் பண்ணுவான்னு தெரியாது. இன்னும் எப்படிலாம் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான்னு தெரியாது. ஏன்? யஹ்லுகு மாலா தஅலமூன், நீங்கள் அறிந்திராத, நீங்கள் பார்த்திராத, உங்கள் கற்பனைக்கே எட்டாதவற்றை எல்லாம் நான் படைப்பேன். அல்லாஹ் படைப்பான். நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், அல்லாஹ் படைப்பான். அந்த அல்லாஹ்வை ரப்பாக ஆக்கு. அவங்களுக்கு சொன்னேன், நல்லா விளங்கும். நீ இன்னைக்கு மகனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அந்த மகனுக்கு நம்ம செய்ய வேண்டிய செஞ்சாதான் அவனை வீடு கட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி கடை வச்சு கொடுத்து அவன் பெரிய ஆளாக ஆக்கணும். நான் முதிய பருவத்தில் எனக்கு கை காலெல்லாம் வேலை செய்யாத நேரத்தில் என்ன என் மகளும் மருமகளும் தாங்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன நினைச்சிருக்க உன் கற்பனை? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நான் இலாஹ், என் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் நான். பிற்காலத்திலே வயோதிகத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகள் இலாஹ், என் பிள்ளை என்னை பாதுகாப்பான் என்று வாழ்ந்துட்டு இருக்கிற. இப்ப நீ இலாஹ், அப்புறம் அவங்க இலாஹ். யாரும் யாருக்கும் இலாஹ் ஆகாது. மனைவிக்கு கணவன் இலாஹ் இல்ல, கணவனுக்கு மனைவி இலாஹ் இல்ல. நீ அல்லாஹ்ட்ட இப்படி கேளு. அப்படி சொன்னேன், அல்லாஹ் அவங்க நீண்ட வயசு கொடுக்கட்டும். நீங்க 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்றீங்க, இந்த 2 பிள்ளைங்க அல்லாஹ் இலாஹ், நீங்க இலாஹ் இல்லை. உங்களை நம்பி உங்க பிறக்கல, அல்லாஹ் நம்பி பிறந்திருக்கலாம். உங்களை வச்சு அல்லாஹ் அவங்களை வாழ வைக்கல, அல்லாஹ் தன்னோட ருபூபியத்தை கொண்டு வாழ வைக்கிறான். இன்னொன்னு விளங்கியோ, அல்லாஹ் அவங்க நீண்ட வயசு கொடுக்கட்டும். நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை இவர்களை வாழ்றதுக்கு. அல்லாஹ்ட்ட எப்படி கேளு, ரப்பே நான் இருந்துதான் என் பிள்ளைகளை ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ரப்பு இல்லையே, என் பிள்ளைகள் நீ ரப்பு ரப்பே. ஆனா ரப்பே நீ எந்த நிஸ்பத்திலையும் கொடுப்ப, நிஸ்பத்தை கொண்டு கொடுப்ப, நிஸ்பத்து இல்லாமலும் கொடுப்ப. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா நிஸ்பத்துகளை கொண்டு கொடுக்குறான். அம்மாவை கொண்டு, அத்தாவை கொண்டு, அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு இப்படி கொடுப்பான். சில பேருக்கு நிஸ்பத்து இல்லாமலே கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. மண்ணு சல்வா கொடுத்தவன் ரப்பு. வானத்திலிருந்து பொரிச்ச கறிங்க, கோழி இறக்கி பொறிக்க சொல்ல, பொரிச்ச கறிய, வெந்த ரொட்டிய, குப்சு ரொட்டியும் பொரிச்ச கறியும் ஒட்டா தட்டுல வச்சு இறங்குச்சு. கீழே இறங்கி நீ துணி வச்சு விரிச்சு உட்காந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மாயுதாவும் துணி விரிப்பு, உணவு விரிப்பு வச்சு அதுல பேஷன் வச்சு தட்டு வச்சு அப்படியே இறங்குச்சு. நீ சாப்பிட வேண்டிய அடுத்துக்கு மேல போயிடும். மறுபடியும் இப்படி கொடுத்தவன் ஆகிரத்துல இல்ல, சொர்க்கத்துல இல்ல, இதே துனியாவுல கொடுத்தவன் ரப்பு. நிஸ்பத்தை கொண்டுதான் கொடுக்கணும், ரப்புக்கு அவசியம் இல்லை பாய். எப்படி நினைச்சாலும் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா ஷானஹு. எப்படி நினைச்சா கொடுப்பான். पत्थर में जिलाए कीड़े को कैसे जिलाया क्या बोलूं. கல்ல உடைச்சா 2ஆ பொளக்குது, உள்ளுக்குள்ள தேர ஓடி வருது. இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்துச்சு தேர உள்ள, எப்படி இருந்துச்சு, ஹயாத்தா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டுச்சு, அது உயிர் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன உள்ள இருந்துச்சு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் வாழுது பாது, என்னப்பா சாப்பிடுது, எப்படி ஹயாத்தா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சில மீன்கள் குளம் வற்றிய பின்பு அடியில போயிடும், குளம் வத்திரும். முதல்ல சேரா இருக்கும், அப்பயும் உள்ள இருக்குமா. சேரும் காஞ்சி போயிடும், ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. ஆனா அதுக்கு பூமிக்கு உள்ள அந்த மீன்கள் இருக்கும். உடைச்சா பாறை மாதிரி. இப்ப அதை உடைச்ச அந்த மீனை எடுத்தா கல்லு மாதிரி, கருவாடு மாதிரி தான் இருக்கும். யாராவது அந்த மீனை உடைச்சு அந்த குளத்தை பொளந்து எடுத்து உள்ளுக்குள்ள அந்த மீன்களை எடுத்தா இவ்வளவு பெரிய மீன் காட்டுறான். இவ்வளவு பிரிச்சிருக்கு, 1 அடி 1.5 அடி இருக்கு. அந்த மீன் எப்படி இருக்கு, காய வைத்த கருவாடு பார்த்தா எப்படி இருக்குமே அதே மாதிரிதான் இருக்கு. எத்தனை மாசமா, 8 மாசம் 9 மாசம். ஆனா ஹயாத்து உள்ள இருக்கும். 9 மாசம் கழிச்சு மழை பெய்ஞ்சு தண்ணி நின்று ஆரம்பிச்சோன்னு அந்த மீன் வெளியே வந்து ஓடுது. எடுத்து பாருங்க, யூடியூப்ல காட்டுறான் பாருங்க, எடுத்து பாரு, யூடியூப்ல வீடியோ பிடிச்சு காட்டுறானோ அதை. அப்ப இப்படி உணவே கொடுக்காம வளர்த்த ரப்பு, நிஸ்பத்துகளே தேவையில்லாம வளர்க்க ரப்பு நம்ம பொண்டாட்டி பிள்ளை வளர்க்க முடியாதா?
அல்லாட்ட எப்படி அல்ல என் பொஞ்சாதிக்கு நான் ரப்பு இல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் ரப்பு இல்ல. ஆனா ரப்பே நீ கருணையான ரப்பு, என் நிஸ்பத்துல கொஞ்ச காலம் அவங்களை வாழ வை ரப்பு, எனக்கு ஹயாத்தை கொடு. என் பிள்ளைகளுக்கு நான் நிஸ்பத்தா இருந்து திருமணம் முடிச்சு அவங்க அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுங்களா? நீ நினைச்சா என்னை நோத்திட்டு யாரை கொண்டா வாழ வைக்க முடியும்? யாரை வச்சும் வாழ வைக்க முடியும்? இவர்கள் ரப்பா இருந்த மார்க் என்ன சொல்லியிருக்கோம்? புருஷன் மூத்தா போனா பொண்டாட்டி சரி எரிச்சு விடுங்க, பிள்ளைகளையும் போட்டு எரிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கணும் மார்க்கம். சொல்லிச்சா இல்லை? ரப்பு போயிட்டாரு அப்படின்னு அதை விட சிறப்பா வாழ வைப்பான். நீ ஏன் கவலைப்படுற? ஆனா அல்லது எப்படி கேட்கணும்? ரப்பே நீ எந்த நிஸ்பத்திலையும் என் பிள்ளைகள் மனைவி மக்களை வாழ செய்யலாம், ஆனா ரப்ப எனக்கு அவகாசம் கொடுக்குறது, அவர்களுக்கு செய்து கொடுத்து அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து நான் அழகு பார்க்கணும், என் நிஸ்பத்தில் கொடு அவங்களுக்கு. நீ ரப்பு என்று அல்லாஹ்ட்ட கேளு. உன் நிஸ்பத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எதுவும் காசு கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்பே நீ தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடு. நான் உனக்கு இலாஹ் இல்லைன்னு கத்துக் கொடு அந்த பிள்ளைகளுக்கு, நான் ரப்பு இல்லைன்னு கத்துக் கொடு அந்த பிள்ளைங்களுக்கு. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் யா ரப்பு லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அந்த அல்லாஹ்வோடு யாரையும் இணை வைக்க மாட்டேன், எனக்கும் யாரையும் ரப்பாக மாட்டேன், நானும் யாருக்கும் ரப் என்று சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க. என்ன வாங்கிட்டாங்க? நான் பெருசா வரைக்கும் அத்தா எனக்கு ரப்பு, அப்புறம் நான் அத்தாவுக்கு ரப்பு, பிள்ளைங்களுக்கு ரப்பு. அல்லாஹ் விட்டு விட்டு தன்னைத்தான் இலாஹ் என்று யாரும் சொன்னால் நீ யாருக்காவது ஒருத்தருக்கு உன்னை ரப்பு என்று நினைத்தாலும் ஃபிரௌனியத்தது நல்லா. ஆனா ரப்புக்கும் இல்ல அல்ல, நான் தான் உங்க ரப்புன்னு சொன்னது யாருங்க? ஃபிரௌன். ஃபிரௌன் என்ன சொன்னா? நான் தான் உங்க ரப்பு, உங்களை வளர்த்து ஆளாக்குபவன் நான், உங்களுக்கு இலாஹ் நான் சொன்னான் ஃபிரௌன். வா 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 என்ன சொன்ன ஃபிரௌன்? ஆனா ரப்புக்கும் இல்ல அல்ல, நான் தான் உங்க ரப்பு, என்னை என்று இன்னும் ரப்பை பெற்றுக்கொண்டீர்களா கேட்டான் பாருங்க. இன்னும் இலாஹையா ரப்பையோ அது எப்படி ரப்பாக நீ ஆக்கணீங்கன்னு கேட்டான். அல்லாஹ் எப்படி அழிச்சான்? அவங்கள சுத்தமா அல்லாஹ் அழிச்சிட்டான், இல்லாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ் ஜல்லஷான். அப்ப யார் அல்லாஹ்வை தவிர தன்னை யாரேனும் ஒருத்தருக்கு ரப்பு என்று விளங்குவானோ, நான் தான் இந்த மதரசாவுக்கு ரப்பு, என்னை கொண்டுதான் இந்த மதரசா நடக்குது, நான் தான் இந்த மஸ்ஜிதுக்கு ரப்பு, நான் தான் இந்த நாட்டுக்கு ரப்பு, நான் தான் இந்த வீட்டுக்கு ரப்பு, நான் தான் இந்த நகரத்துக்கு ரப்பு. என்ன சொன்னா பாத்தீங்களா? கால ஃபிரௌன் அய்யுஹல் மலவ் மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, உங்க என்னை தவிர வேறு யாரும் உங்களுக்கு இலாஹ் இருப்பதாக அறியவில்லைட்டான், நான் தான் உங்களுடைய இலாஹ்னு சொன்னான். விளங்குங்களா? மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு இலாஹ் உங்களுக்கு இல்லைன்னா வைத்தான். அதுதான் அல்லாஹ் கோவம் வந்துச்சு. அல்லாஹ் அழித்து ஒழித்து, விளங்குங்களா? நான் தான் இலாஹ், என்னை தவிர உங்களுக்கு யாரும் இலாஹ் இல்லை, இலாஹ் இல்லை, ஆனா ரப்புக்கும் இல்ல அல்லாஹ் என்று பறை சாட்டி கொண்டிருந்தான். அவன் நல்லா தண்ணிக்குள்ள வச்சு வாயில சேத்த வச்சு அப்பனான், வாயிலையும் மூக்கிலையும் சேத்த வச்சு உள்ள வச்சிருக்கிறான். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உப்பு தண்ணி மூக்கிலையும் வாயிலையும் கண்ணுலையும் காதுலையும் ஏறுது. அப்ப உணர்ச்சி வந்துச்சு, கத்துறான், ஆமன்து ஈமான் கொண்டேன், ஆமன்து லிமன் ஆமன பிஹி பனு இஸ்ராயில், ஆமன்து பில்லதி ஆமன பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் எந்த இறைவனை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டேன், நானும் மூமினாயிட்டேன், ஏத்துக்கிட்டேன்னு கத்துறான். நல்லா ஞாபகம், எல்லா ஃபிரௌனுமே கடைசியில் கத்துவான். யாரெல்லாம் தன்னை இலாஹ்னு ஃபிரௌன் சொல்றானோ ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பான், கடைசியா மௌத்துக்கு முன்னாடி கத்துறான்னு கத்துவான், அல்லாஹ் ரப்பை இலாஹ ஏற்றுக்கொண்டேன் கத்துவான். வாங்க பலி சொல்லுங்க. ஜல்ல ஜலாலு ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சானா இல்லையா? கடல்ல போட்டு முக்கிய அடிச்சான். அது வரைக்கும் என்ன சொன்னா? மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு இலாஹ் உங்களுக்கு இருப்பதாக நான் கருதவில்லைன்னு சொன்னான். ஆனா ரப்புக்கும் அலா, உங்கள் மிகப்பெரிய ரப்பு நான் தான் சொன்னான். உள்ள வச்சு திணிச்சு மண்ணை வாயில நொப்பணும்னு சொல்றான். அத்தாயுத அதற்கு உள்ள கருத்து உள்ளே தண்ணீரில் மூழ்கியவுடன் கால சொன்னான், ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் எந்த இலாஹை கொண்டு இறைவனை கொண்டு ஈமான் கொண்டார்களோ
அந்த இலாஹை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று நான் இப்பொழுது ஈமான் கொள்கிறேன், ஈமான் கொண்டேன் கத்துவான். வான மினல் முஸ்லிமீ, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் கத்துறான். விளைஞ்சுங்களா? இப்ப அல்லாஹ் பதில் சொல்ல ஆள் ஆன இப்பவா வாயில மண்ணை வச்சு திணிச்சு, மூக்குல மண்ணை வச்சு திணிச்சு, சேரை வச்சு திணிச்சு, சாவு வந்து கண்ணில் தெரிஞ்சவொன்னு இப்ப ஈமானா? வகத அசை தக்கபலு, இதுக்கு முன்பு என்னென்ன அட்டகாசம் பண்ணுமோ எல்லாத்தையும் செஞ்ச குந்தமினல் முஃப்சிதீன், பசாத செய்யக்கூடியவள அடுத்தவனை கெடுத்து குட்டிச்சோராக்குன்னு இப்ப ஈமான் கொள்ற நீ தெரிஞ்சுங்களா? அதாவது நீ செஞ்சதுக்கெல்லாம் சரி தண்டனை வருது மொத்தமா. இப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு அம்மா ஃபோன் போட்டு பேசினாங்க 2 நாட்களுக்கு முன்னாடி. என் பையனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசு. என்னென்ன அட்டகாசம் அதிக்கிறவங்களுக்கும் அத்தனையும் பண்றான். எல்லா கெட்ட பழக்கமும் குடி, கஞ்சா முதல் பீடி, சிகரெட்டு, கஞ்சா. முந்தியாவது 5 தொழுவை பக்கம் ஜும்மாவுக்கு போயிட்டு இருந்தான் ஹசரத். இப்போ கேம் விளாண்டே உட்காந்து ஜும்மா தொழு போடா. முக்கியமான கேம் தெரியுமா உனக்கு? இன்டர்நேஷனல் லெவலில் விளையாண்டுருக்கேன். ஜும்மா முக்கியமா கேம் முக்கியமா? ஏட்ட அம்மாட்ட அம்மா எதுவும் பேசினா செருப்பு எடுத்து என் மேலே வீசுறான், என்ன அடிக்கிறான். அவனை எதிர்த்து சண்டை போட முடியல. அவங்க அத்தா வெளிநாட்டு இருக்காரு. அத்தாட சொன்ன தம்பி, அம்மா சொன்ன மாதிரி கேள்பா, நீ போட்டு விட்டியா அம்மாட்ட? அத்தட்ட இது அது தனியாக அவனுக்கு இருக்கு. எல்லா அட்டகாசமும் குடிகொண்டுருச்சு அவன். போதை பழக்கங்கள். ஜும்மா தொழுதும் போக மாட்டான். ஒரு வக்து ஒரு குரான் ஆயத்து ஓதுறது இல்லை. ஒன்னா நம்பர் ஷைத்தானுக்கு மறு உருவமா இருக்கிறான். சரி என்ன செய்யணுங்கிறீங்கப்பா? உங்க நம்பர் ஒருத்தன் கொடுத்தாங்க, சரி ஏதாவது துவா எழுதி கொடுங்க. என்ன ஓதுனா பையன் திருந்துவான். துவா சொல்லி முடிச்சிட்டேன். நான் வீட்டில் சொன்னேன், இந்த 20 வருஷமா 15 வருஷமா இவங்க அந்த பையனுக்கு என்ன அட்டகாசம் பண்ணாங்களோ அதுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒரு வக்து நீ தொழுகிறது இல்லை, ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, ஏசி போட்டு வீட்டில் புருஷன் பண்ணி தூங்குறது, பையனை கூட்டி போகிறது இல்லை, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி தர்றது, இப்படி ஃபோன் கேட்டால் வாங்கி தர்றது, பைக் கேட்டால் வாங்கி தர்றது, அவன் என்ன கேட்டாலும் கொஞ்சிறது, கொலா வர்றது, அவனை கூட்டு ஊர் சுற்றுறது, டூர் போகிறது, பள்ளிவாஸ் ஃபஜ்ர் தொழு கூட்டி போகிறது இல்லை, குரான் மக்தபுக்கு அனுப்புறது இல்லை, கான்வென்ட்டை கூட படிக்க வைக்கிறேன். ஒரு வக்து ஒரு ஆயத்து தெரியாதவனுக்கு ஒரு ஹதீஸ் தெரியாது, ஒரு பயானுக்கு கூட்டி போகிறது, ஜும்மாவுக்கு போனாலும் கடைசி வக்த போகிறது, இமாம் மெம்பரில் ஏறின பின்னாடி போகிறது, போய் 4 விஷயம் அவன் காதலை உழுக வச்சியா? மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தியா? அவனுக்கு ஒரு ஹதீஸ் தெரியுமா? ஒரு ஆயத் தெரியுமா? நீ யாரோ உஸ்தாத் மாடு கொண்டு போனியா, ஷேக் மாடு கூட்டி போனியா? எதுவுமே இல்லாமல் எரும மாடு மாதிரி கழுத மாதிரி வளர்த்துட்டு இப்போ கழுதையிட்ட கழுதுதான் அவன் வளர்த்து முடிச்சு. இப்போ செஞ்ச காலம்லாம் போயிடுச்சு. இப்போ அவன் கை காலம் முளைச்சிக்கிச்சு. இப்போ அவனுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிற காலம். செஞ்சு தண்டனை ஒன்று வருமா இல்லையா? நீ 18 வருஷமா அவனை வந்து மோசமான முறையில் ஹாமானா ஃபிரௌன நம்ரூதா வளர்த்தையே, இப்போ அவன் ஹாமானா ஃபிரௌன நம்ரூதாகி அந்த தண்டனை கொடுக்குறான். இப்போ நீ அனுபவிக்கிற காலம் இது. அது தப்பிக்க முடியும்? ஆள் ஆன இதாக சொன்னேன். இப்பவா அந்த பையன் 3 வயசு துவாக்கிட்டு இருக்கான். வந்து என் பையன் வந்து மாணிக்கமா வரணும் வந்துடுறது, என் ஒரு குழந்தை பிறந்திருக்கேன், என் பையன் ஹாஃபிஸா ஆலிமா வரணும் வந்துடுறது, அங்கே துவா செய்யுங்க வந்துடுறது, துவா எதை சொல்லிக் கொடுங்க. அப்போ கேட்டிருக்கணும். எப்போ கேட்கணும்? குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். நீ அதாவது எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அந்த புள்ள மார்க்க கற்றிருந்த பிள்ளையாக தாய் தந்தையை மதிக்கூடிய பிள்ளையா நடக்கணும், துவா சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துருப்பேன். அல்லாஹ்வின் நஸ்அலுக சாலிஹமா துஅத்தின் நாஸ் மினல் அஹ்லி வல் மாலி வல் வலதி கைரல் தால்லி வலல் முதில். தானும் கெட்டு பிறரையும் கெடுக்காத குழந்தையான கூட அல்லாஹ் பெருமான கற்றுக் கொடுத்தாங்க. துவா ஓத சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. கைரல் தால்லி வலல் முதில், தானும் கெட்டு போய் பிறரையும் கெடுத்து குட்டிச்சவராகக்கூடிய குழந்தையாக என் குழந்தை ஆகக்கூடாது ரப்பே என்று துவாவை பெருமான கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்திருப்பேன், நீ கேட்டிருந்தா. அல்லது குழந்தை உண்டாச்சா? ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், சாலிஹான குழந்தையா கூட ரப்பே. ரப்பி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக சமீஉத் துஆ. யா அல்லாஹ் சமீஉத் துஆ, துஆ கேட்பவனே உன் புறத்திலிருந்து பரிசுத்தமான குழந்தையா கொடு. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த. இந்த துஆ ஓதனியா? இப்ப துஆ கேட்டியா நீ? அப்ப கேட்கல. அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அஜத்து மாறுங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் துனியா, துனியா, காசு, பணம், சொகுசு வாழ்க்கை, வீட்டில் ஆட்டம் பாட்டம், சினிமா, டிராமா,
சொகுசுவால் கண்ணுக்கு தெரிஞ்சு, அப்பா அஜித்துமான் கண்ணுக்கு தெரியல, துவா கண்ணுக்கு தெரியல, துவா கிதாபு கண்ணுக்கு தெரியல, குரான் கண்ணுக்கு தெரியல. உன் புள்ள மாசமா இருந்தபோது ஒரு நாளாவது குரான் ஓதிருப்ப நீ? அவன் மக்தப கொண்டு போய் விட்டே ஒரு நாளாச்சு நீ கொண்டு போய் காலகாலத்தில் கொண்டு போய்? எதுவும் செய்யல. விளைஞ்ச போய் எதுவும் செய்ய. அல்லாஹ்ம ரப்ப தி துஆ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ம ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி என்னையும் ரப்பே எனக்கு பிறக்கும் குழந்தைகளும் ஷைத்தானை விட்டு நீ பாதுகாத்துக்கொள். துஆ தெரியுமா உனக்கு? அப்ப துஆ கேட்கல நீ. வளர்த்து ஜி நம்ரூதா ஃபிரௌனா ஹாமானா வளர்ந்த பின்னாடி துஆ ஓதுனா அவுலியா ஆயிடுவான். அன்னைக்கு ஃபிரௌனுக்கு துஆ ஓதுனா அபூஜலுக்கு துஆ ஓதுனா அவன் வந்து அவுலியா ஆயிடுவான். அவன் அபூபக்கர் நாயம் ஆயிடுவானா? ஏன்னா அப்படி துஆ ஓதி ஃபாத்தியா ஓதி ஊதணும் ஃபிரௌன் மேல. அவன் அபூபக்கர் நாயம் உமர் நாயமா மாறிட்டான்னா அதெல்லாம் செஞ்சு தண்டனை. இப்ப அல்லாஹ் சொல்றான் ஈமானே கொண்டாங்க பை. ஆமன் ஈமான் கொண்டேன் வனமினல் முஸ்லிமீன்னு கத்தனான் அல்லாஹ். ஆல் ஆனு இப்ப அதான் இப்பயா இவ்வளவு நாள் பண்ற அட்டகாசம் பண்ணிட்டு நான் தான் இதான்னு சொல்லிவிட்டு வாயிலையும் மூக்கலையும் மண்ணை வச்சு சேரை வச்சு திணிக்கிறான். மலக்கள் வாயிலையும் மூக்கலையும் சேரு உள்ள போகுது. இப்ப ஈமான் கொள்றீங்க நீ? அசைத்த கபலு இதற்கு முன்னாடி எல்லா அட்டகாசமும் விடாம பண்ணன குந்தமினல் முஃப்சிதீன் ஃபசாது செய்யக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய பூமியில் தெரிஞ்ச இப்ப ஈமான் கொள்ற நீ? 20 வருஷமா கண்ணுக்கு தெரியல, குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, துஆ தெரியல, பள்ளிவாசி தெரியல. இப்ப இப்படி ஆயிட்டான். அடி சாத்திரம் அந்த முதுகெல்லாம் வலிக்குது. யாரு? ஆமா அவனை புள்ள பக்கம் உனக்கு 22 வயசு, இப்ப இவனுக்கு 22, உனக்கு 44 வயசு. யாருக்கு வலிமை கூட? ஒரு குத்து தாங்குவியா நீ? தொழுகு போ சொல்றேன். தொழுக நீ குத்துறான், அம்மா குத்துறான், தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். யார? அம்மாவை. விளைஞ்சுங்களா? எப்ப செய்ய வேண்டியது? எப்ப 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 துஆ கேட்க வேண்டியது? எப்ப அழுக வேண்டியது? அல்லாஹ் முன்னாடி பிஞ்சு குழந்தையா இருக்கும் அது. விளைஞ்சுங்க. பிஞ்சிலேயே வளர்க்கணும். பிஞ்சிலேயே அவன் மனதில் நஞ்சு இருந்தா பிச்சு எடுத்துடணும். கட்டடத்துக்கு மேல 10 அடுக்கு மாடி கட்டடம் இருக்கும். மேல காக்கா வந்து எச்சம் போட்டுரும். அதுல ஒரு அரச மரத்து கொட்டை இருக்கும். அது பார்த்தா முத்துனூன்னு முளைச்சி 3 இலை விடும். 1 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அதை செலுக்கி போட்டோம், அப்படியே பிச்சு போட்டோம். விட்டான் அப்படியே மொத்தமாகும். வேறு உள்ள கீழே வரைக்கும் வந்துடும். மேலே 10 அடுக்கு மாடிக்கு மேலே மரம் வளரும், கீழே வரும். மரம் மொத்த கட்டு 2ஆ பொழந்துடும். அப்படியே 2ஆ பொழந்து கட்டடம் இப்படி நிற்கும். ஒரு 10 நடுவில் மரம் நிற்கும். அப்போ இன்ஜினியர் ஃபோன் பண்ண, ஹசரத் இன்ஜினியர் சார், இந்த மரம் வந்து முளைக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் ஆயில்மெண்ட் இருக்குங்களா? ஏதாவது ஊற்றினா மரம் முளைக்காமல் இருக்கு. இது எப்போ கேட்கணும்? இதை அந்த பிஞ்சா இருந்துச்சுங்களே, ஒரே ஒரு இலை விட்டுச்சே, 2 இலை விட்டுருக்குமே, அப்போவே மண்ணெண்ணெய் ஊற்றிடலாம். அதை பிடிங்கி எடுத்துட்டு அந்த கலவை போட்டுருந்தா அது வராது. இப்போ 2ஆ இப்போ வந்து நிற்கிது. நீ மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன உடனே என்ன தெரிஞ்சுங்களா? நீ கண் பார்க்க சரிந்து விழுகும். வேற வழியே கிடையாது. நீ ஒட்ட முடியாது 2 பில்டிங். அதை எவிக்கால் போட்ட ஒட்ட முடியும்? நீ கண் பார்க்க சரிந்து கீழே விழுகும். அதே மாதிரி எவனை நீ ஷைத்தானா வளர்த்தையோ, அல்லாஹ் ரசூல் உத்தரவுக்கு மீறி 22 வயசை வளர்த்துட்டு நீ துஆ சொல்லித்தரேன். உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அப்படிங்கிற துஆவை நீங்க ஓதுங்கம்மா அப்படின்னு துஆவை சொல்லி கொடுத்துட்டேன். உண்மையில நான் இங்கே சொன்னேன், நடக்கவே நடக்காது. அல்லாஹ் நாடினாலே தவிர கோடியில் ஒருத்தருக்கு அல்லாஹ் நாடகம் செய்யலாம். இந்த மாதிரி சைத்தானா போன பின்னாடி அல்லாஹ் நாடினு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சானா மாற்றலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா எந்த உம்மத்தும் இல்லை அல்லாஹ் தஆலாவுடைய மாறு செய்து பல வாய்ப்புகளை ஒன்றுக்கு ரெண்டு பல வாய்ப்புகள், 1 நாளா 2 நாளா. நூஹ் நபி உம்மத்துக்கு 1000 வருடம் வாய்ப்பு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அவ்வளவு வாய்ப்புகளையும் புறக்கணித்து கடைசியா அதாபு வந்து தலைமையில இறங்குமே. அப்ப என்னை காப்பாத்துன்னு கத்துவான். அப்ப அல்லாஹ் காப்பாற்றக்கூடியவனாக இல்லை இல்லா கௌம யூனுஸ்.
யூனுஸ் நபியுடைய கூட்டத்தை தவிர ஒட்டுமொத்த 1,24,000 அன்பியாக்களுடைய கவுமுகள்ல அல்லாஹ் விதிவிலக்கா ஒன்னே வச்சிருந்த யாரு? யூனுஸ் நபியுடைய கவுமுக்கு மட்டும் அதாபு தலைக்கு வந்துருச்சு. கத்துடான்னு கத்துனான், படம் நல்லா அதாபு நீக்கிட்டான். அப்ப அப்படி நடக்கலாம். அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு மாற்றம், அல்லாஹ் தக்தீருக்கு குதிரத்துக்கு மாற்றமானது ஒன்றும் இல்லை. பலவுலா கானது கரியத்தின் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன். அந்த காலம் வாழ வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒருவேளை நீ கதறி கதறி அம்மா அழுது, ரொம்ப இவ்வளவு நாளா உன்னை போல எப்படி வளர்க்குற மாதிரி வளர்க்கல, இனிமேலாவது என் பையனை மாத்து நல்லா சொல்லி அல்லாட்ட கதறுன்னு கதறி அல்லாஹ் தஆலாவுடைய கருணை பார்வை பட்டு தெரிஞ்சுங்களா, அல்ல யாரோ சேகமான கொண்டு விட்டு அவனை மனுஷனா அல்லாஹ் மாத்தனாலும் மாத்தலாம். ஜிஸ்கி ஜானிப் वो नजर अपना उठा देते हैं उसकी सोई हुई तकदीर जगा देते. அவருடைய தூங்குகிற தக்தீரை விழிக்க வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய அருள் கண்கள், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை யார் மேல பட்டு விட்டால் தக்தீரை மாத்த முடியும் அல்லாஹ் நினைச்சா. ஆனா அது இல்லா கௌம யூனுஸ் தான். யாரோ ஒருத்தருக்கு நடக்கதான் செய்யும், நடக்காம இல்ல, துவா செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இவ்வளவு நாள் எங்க போன நீ தூங்கிட்டு இருந்த? அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன அட்டகாசமா எல்லாத்துக்கும். அதனால இப்பவே உஷாராக்கி திருந்தி அவர்கிட்ட சொன்னேன் நான், அவர்கிட்ட நீ அந்த பிள்ளைங்களுக்கு ரப்பு நினைச்சா கவலை தான் வரும். அவங்களுக்கு நீ ரப்பு இல்லை, உனக்கு அவங்க ரப்பு இல்லை. எவ்வளவு காலம் அல்லாஹ் ஜல்ல ஷானுல ஒன் நிஸ்பத்துல அவங்கள வளர்க்குறானோ வளர்த்துட்டு போட்டும். புரிஞ்சுங்களா? உஷாரா வாழ்ந்துக்கோ. கொஞ்ச காலம் இப்படி போகும், கொஞ்ச காலம் பின்னாடி அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சான். புரிஞ்சுங்களா? கதறுவ தப்பிச்சு எங்க ஓடும்? அல் இலா மரத்தி மின் சபீல் ஐனல் மஃபர். எங்கே போய் தப்பிப்பேன், எப்படி தப்பிப்பேன்? துடிக்க விட்டுருவான் அல்லாஹ் தஆலா. எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. தெரிஞ்சுங்களா? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், கறிக்கடை வச்சிருந்தாரு. தெரிஞ்சுங்களா? ஒரு நாள் ஆடு அறுத்துட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். அப்ப அந்த ஆட்டு குடல் மாதிரி ஒன்று இருக்கும், கொழுப்பு. அது நிறைய தண்ணி ஏற்றி அந்த குடலுடைய ஒரு முனையை கொண்டு போய் எங்கேயோ அந்த ஆட்டுடைய பிற்பகுதி ஜாயின் பண்ணுற விட்டு அது தண்ணி ஏற்றுறாரு. புஸ்குன்னு அடிச்சு உள்ள இறங்கு தண்ணி. இது என்னங்கன்னு கேட்டேன். ஏன்னா குடலை சுத்தம் பண்ணுறத நான் பார்த்துருக்குறோம்ல, நம்ம ஊரில் ஆடு தான் அறுப்பாங்க, இந்த குடலை சுற்றி கையில் சுற்றுவாங்க, சுற்றி அறுத்து விட்டு கழுவி போடுறோம். புஸ்குன்னு அடிக்கிறாரு. என்னங்க இல்லை, அது பக்கத்து சொல்ல, அது வந்து அது கறியில் தண்ணி ஏற்றுறாங்க, இலை போட்டு விற்கிறதுக்கான. இப்போ தண்ணி ஏற்றி அப்படி தொங்க விட்டுறணும், அந்த கறியில் தண்ணி நிற்கும். நீ 1 கிலோ 1000 கிராம் வாங்கினா 100 கிராம் தண்ணி உள்ளே இருக்கும். 900 கிராம் 100 கிராம் மிச்சம் வருது. அந்த கறி அப்படி தொங்க விட்டவங்க தண்ணி வடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே சாயந்தரம் ஆச்சுன்னா கறி சுருங்கிடும். அப்போ 15 கிலோ ஆட்டை தண்ணி ஏற்றி அது 17 கிலோ 18 கிலோ ஆட்டை ஆக்கிடுறாங்க. கறி வெட்டுமே சதக்குன்னு தண்ணி தெரிக்கும், அப்படியே இடம் போடுறது. அது ஒரு முறை இருக்கும், அதில் அதை வித்துக்கிறான் அவர். செய்யாதீங்க, ஹராமி. உனக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறானோ அது பரக்கத்து. பக்கியத்துல்லாஹி, அல்லாஹ் தஆலா உனக்கு எதை மிச்சம் வைத்திருக்கிறானோ, லாபம் போக செலவு போக எதை எல்லாம் மிச்சம் வைத்திருக்கிறோம், பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும், அது உங்களுக்கு மேலானது. இடைத்தில சில மோசடி செய்வாங்க. நபி போய் சொன்னாங்க, மோசடி செய்யாதீங்க, நியாயமா அளந்து கொடுங்க. இதெல்லாம் போக உங்களுக்கு என்ன மிஞ்சுதோ 10 ரூபா மிஞ்சிட்டோம். நீ தில்லு முள்ளு செஞ்சு 100 ரூபா மிஞ்சுனா அதுல அது பரக்கத்து இல்லை. நீ நியாயமா நடந்து 10 ரூபா காசு மிஞ்சுதே, அது உனக்கு ரஹ்மத். பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீ அல்லாஹ் தான் இலாஹ் என்று ஈமான் கொண்டவராக இருந்தால், இன் குன்தும் முஃமினீன் அல்லாஹ் தஆலா
என் இலாஹ் அல்லாஹ் இந்த கடை அல்ல, இந்த ஆடு அல்ல, இந்த கறி அல்ல, என் இலாஹ் ரப்பு என்று ஈமான் கொண்டவனாக நீ இருந்தால் பகியத்துல்லாஹி கைருல் லக்கும், அல்லாஹ் உனக்கு மிச்சம் வைக்கிற கொஞ்சம் காசு பறக்கத்தான. ஒமானா அலைக்கும் பி ஹஃபீஸ், உங்களை பாதுகாக்கக்கூடிய நான் இல்லை சொல்லிட்டேன், கேட்டா கேளு, கேட்காட்டி போய் தொலைட்டான் நபி அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கல. எப்போ ஆர்டர் தான் தண்ணி ஏத்துறது தான் பசியஜமான அப்படி ஒரு முறை இருக்குது. அப்படி அது தண்ணி ஏற்றுறான உசூர் கடையில் விற்கிறதுக்கு ஆச்சுங்களா. கொஞ்சம் காலம் ஆச்சு. இளம் பருவம் தான், இன்னும் அவர் வயது முதிரவில்லை. 30 வயசு 40 வயசா இருக்கும். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி குடிக்க முடியல. ரூமில் போட்டு கதவை பூட்டி வச்சிடறாங்க. ஏன்னா ஓடி வந்து தண்ணி குடிச்சிடறாரு. யாரை பூட்டி வைக்கிறா? அவங்க பஞ்சாயத்து பிள்ளைங்க தான். ஏங்க கொஞ்சம் கதவு திறந்துட்டா ஹஜ்ரத், ஓடி வந்து தண்ணி குடிச்சிடறாரு. இப்போ வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு 2 நடை கூட்டிகிட்டு போய் பண்ணுறோம். அவர் பாட்டு தண்ணி குடிச்சோன்னா வாரத்தை 7 நாளும் டயாலிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு தடவைக்கும் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு 5000 செலவு வந்துருச்சு. அதனால தண்ணி ஜன்னல் வழியா தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கும் மொத்தம் போயிட்டு எந்த தண்ணியை கொண்டு போய் ஆற்றில் ஏற்றினாரோ அல்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கான். நீ பண்ற அட்டகாசம்லாம் எழுதி வச்சுட்டான். மா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த வேட்டுக்கு என்ன வந்தது? ஒன்னொரு சின்னதையும் பெரிதையும் விட்டு வைக்கவில்லையே, எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்குது. என்ன வந்தது இந்த ஏட்டுக்கு? நீ செஞ்ச அட்டகாசங்கள், பண்ணக்கூடிய துரோகங்கள் எல்லாம் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். அது எல்லாம் மொத்தமாக கணக்கு துனியாவே தீர்த்துருவான். அல்லாஹ் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லார்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யும், பாவம் பண்ணிக்கணும். அந்த அம்மாட்ட சொன்னேன் துவாவதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சேன். நீ இவ்வளோ காலம் செஞ்சதுக்கு தண்டனை வருது. இப்போ இளைஞர் பை முதல்ல ரோஷன் மலை இருந்தாங்க, அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அல்லாஹ் இலாஹாக்கு 2 புள்ள என்ன 20 புள்ள பெற்றாலும் கவலைப்பட வேணாம். அல்லாஹ் இலாஹாக்கு ரப்ப இலாஹாக்கி வை. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக். வறுமையை பயந்து உங்கள் பிள்ளைகளை கொன்று விடாதீர்கள். குழந்தை பிறந்த பெண்ணு கொள்றது அதேதான், வயிற்றுல வச்சு கொள்றதும் அதேதான், பிறக்கிறதுக்கு முன்னாடி கொள்றதும் அதுதான், எல்லாமே அதுதான். ஏன் இந்த பிள்ளை வளர்ந்து வாழாக்குனா நம்ம சோத்துக்கு பங்குக்கு வந்துருமோ? நானே மாசம் 20,000 சம்பளம் வாங்குறேன், அதுல பங்குக்கு வந்துருமோ? லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக் நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாக்கும். உங்களுக்கும் நான் தான் ராசிக்கு, அவங்களுக்கும் நான் தான் ராசிக்கு. உங்களுக்கும் நான் தான் உணவளிக்கிறேன், உங்க குழந்தைக்கு நான் தான் உணவளிக்கிறேன். உன்னை என்னைக்காவது உன் குழந்தைக்கு நீ ராசிக்குன்னு சொன்னா, இலாஹ்னு சொன்னா, ரப்பு நான் சொன்னா உங்களைய அல்லாஹ் அக்பர். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக் நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாக்கும். உங்களுக்கு நர்சுகுக்கும் வ இய்யாக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கும் ரிஸ்க் நான் தர்றேங்கிறான் மௌலானா. ரஞ்சபை அப்ப நீ கௌரவமா கண்ணியமா ரப்பே என்னை என் பிள்ளைகளுக்கு நிஸ்பத்தாக ஆக்கு, இலாஹா இல்ல ரப்பாக இல்ல. அல்லாஹ் தஆலா பாப்பான் கொஞ்ச காலம், உடனே அவன் நோத்திடுவான், துனியா விட்டே இல்லாம ஆக்கிடுவான். ஆக்கிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். அதனால கெஞ்சணும், ரப்பே என் மனைவி என் பிள்ளைகளுக்கு என் கையால கொடு, அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை கொடு, சலாமத்தை கொடு, நீண்ட வயசை கொடு. என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என் கையால சோறு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு ரப்பே. எதனால? நான் இலாஹ் என்பதால் இல்லை, நான் ரப்பு என்கால இல்லை. கொடுத்தால் அதன் காரணமாக நீ என்னை மன்னிப்பாய், எனக்கு நன்மையை கொடுப்பாய். அதனால ஒரு ரொட்டி துண்டு எடுத்து உன் மனைவி வாயில வச்சீங்கன்னா அல்லாஹ் அவங்க பாவம் பண்ணிக்கிறான். ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் செல்லாக்கு எடுத்து வாயில வச்சு ஊட்டுனீங்கன்னா அவங்க பார்த்தெல்லாம் மன்னிச்சிடறாங்க. இந்த குழந்தைக்கு அல்லாஹ் இலாஹ், ஆனா நீ எடுத்து வாயில வைக்கிற உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. உன் குழந்தைக்கு ஒரே பேரிச்சம்பழத்துக்கு துண்டு பண்ணி வாயில வச்சு உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறாங்க. உன் தர்ஜா உயர்த்திறாங்க. அதனால யாருந்தா நீ நிறைய புள்ள குட்டிகள் கொடு, என் நிஸ்பத்துல அவங்களுக்கு சோறு பண்ண, அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அதன் காரணமா நீ மன்னிச்சு எங்களை கருணை காட்டு அல்லாஹ். இப்படி கேளு அல்லாஹ் இடத்துல. நான் ரிசுக்கு தரேங்கிறான். ஆக மொல்ல
லா இலாஹ இல்லல்லாவை பற்றி கொள்ளுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். கலிமாவை பேச்சு மூச்சுமாக்கி கொள்ளுங்கள். குழந்தைங்களுக்கு கலிமாவை கற்றுக் கொடுங்க. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைங்க அந்த வளர 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 தாய் தந்தை முகப்பத்து கூடிக்கிட்டே போகும். தாய் தந்தை கிழிச்ச கோட்டை தாண்டாது. கலிமா கல்புக்குள்ள பாஞ்சிச்சுன்னு சொன்னோம். இல்லை 20 வயசானா என்ன, 22 வயசாகும், ஒன்னை திருப்பி அடிப்பான், மதிக்க மாட்டான். அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. கலிமாவை விளங்கக்கூடியதாக நம்மையும் நம் பிறகு நல்லா ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.